சொல்லி ஐயோ Chicken Ram 4 days ஆச்சு. அம்மா இன்னைக்கு என்ன சமையல்? சூப்பர். அரைச்சு விட்ட ரசம் சூப்பர். காலை கண் சேர்த்து தேடுதே. ஓகே சரிமா இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அதான் தென்காசி இல்லை, தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்தில் தென்காசியிலேருந்து, தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, புதிய பஸ் ஸ்டாண்டா பெரிய பஸ் ஸ்டாண்டும் தெரியாது, தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரைக்கு போகணும். மதுரை, கோவில்பட்டி, தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை, கோவில்பட்டி அப்படிங்கிற அந்த நேஷனல் ஹைவேல அதில் போகும்போது கடையநல்லூர், கிருஷ்ணாபுரத்தை தாண்டி குமந்தாபுரம்னு ஒரு ஊர் வரும். குமந்தாபுரம் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரில் வந்து கிங் யூனிவர்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கிங் யூனிவர்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அந்த ஸ்கூல் எப்படி வந்தது, அது யார் அந்த ஸ்கூலை நடத்த சொன்னது, அந்த உண்மையிலேயே அந்த ஸ்கூல் வந்து யாருக்கு சொந்தமாக இருந்தது, யார்கிட்ட இருந்து இங்கே வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன். அதாவது எனக்குள்ளே இருக்கிற அந்த தியான சக்தியை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயமா மாற்றிருக்கிறேன். கலெக்டராக மாற்றிருக்கிறேன், அந்த சக்தியை மாற்றி கலெக்டராக உருவாக்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் டீச்சர் தங்கமக்கா, அந்த கணக்குப்பிள்ளை வீடு இருக்கு இல்லையா, கணக்குப்பிள்ளை வீட்டில் வந்து தங்கம்னு ஒரு அக்கா இருப்பாங்க, அம்முன்னு ஒரு அக்கா. அம்முக்கா ஸ்கூல் டீச்சராக இருக்காங்களா இல்லை, தங்கமக்கா, அம்முக்கா, அப்புறம் கோமதி அக்கா, சங்கரா ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்களா கோமதி அக்கா, அவங்களெல்லாம் நான் டீச்சராக மாற்றிருக்கிறேன். என்னோட சக்தியை மாற்றி நீங்கள் டீச்சராக தான் வருவீங்க அப்படின்னு அப்பவே நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி டீச்சராக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அட்வொகேட்டை யாராக மாற்றினேன் அப்படின்னா, சாரா டீச்சரோட பையன் செல்வமண்ணா வந்து சாரா டீச்சர் சங்கரா ஸ்கூலில் வேலை பார்த்தாங்களே சாரா டீச்சரோட பையன் தாமஸ் அண்ணா தென்காசியில் தான் வக்கீலாக இருக்கிறாங்க. தென்காசியில் இருக்கிறாங்க தாமஸ் அண்ணா. எனக்கு சின்ன வயசில் அந்த கூட்டல் கழித்தல் வந்து எனக்கு அழகர்சாமி நாயுடு அண்ணா சொல்லிக் கொடுத்தாங்க. அழகர்சாமி நாயுடு அவர் சொல்லிக் கொடுத்தாரு, விஜயகாந்தோட அப்பா. அதுக்கப்புறம் பெருக்கல், கழித்தல், வகுத்தல், இந்த மூணு எனக்கு வந்து இந்த பெருக்கல், வகுத்தல் இது வந்து ரொம்ப எனக்கு குழம்பிக்கிட்டே இருக்கும், எனக்கு புரியவே புரியாது. அதுக்கப்புறம் மணி பார்க்கற சொல்லி கொடுக்கறது, மணி எப்படி பார்க்கணும், அதாவது இந்த அண்ணா இருக்காங்களே கலெக்டர் ஆக்கணும் இல்லையா, ஒரு அண்ணாவை மணியை கலெக்டர் ஆக்கும்போது அப்போ மணி பார்க்க தெரியாமல் சில விஷயங்கள் நான் சொன்னேன், உனக்கு இன்னும் மணி பார்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொன்ன உடனே இந்த விஷயம் தாமஸ் அண்ணாக்கு போகுது. ஐயோ இவ என்னை கேவலப்படுத்திட்டு இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கல், வகுத்தெல்லாம் அண்ணா தான் சொல்லிக் கொடுத்தா, மணி பார்க்க சொல்லி கொடுக்காம போயிட்டோமே அப்படின்னு அடிச்சு கிள்ளி விட்டு அந்த தாமஸ் அண்ணா வந்து எனக்கு மணி பார்க்க சொல்லி கொடுத்தது தாமஸ் அண்ணா தான். அந்த அண்ணாவை நான் அட்வொகேட்டாக மாற்றினேன். அது அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். இப்போ வக்கீல் ஆயாச்சு, அட்வொகேட்டை மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு முதல் திருமணத்தில் வந்து கேஆர் டிஆர் மகாலிங்கத்தோடைய தம்பி பையன், டிஆர் மகாலிங்கத்தோட தம்பி பையன் வந்து நான்
அவரை தானே நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன். அவரோட நான் வந்து டிவோர்ஸ் வாங்கணும் அப்படிங்கும்போது அட்வொகேட் மாடசாமியை எங்கள் அப்பா எனக்கே தெரியாமல் ஏற்பாடு பண்ணியிருந்தார். சரியா வர மாட்டேங்கிறதே தெய்வமே. இப்போ வருது, இப்பவும் கோணல தான் வருது. எனக்கு வரமாட்டேங்குது. அட்வொகேட் தென்காசி அட்வொகேட் மாடசாமி அவர் மூலமாக எனக்கு டிவோர்ஸ் வாங்கினது. அப்போ அவர் என்னை டிவோர்ஸ் வாங்கி மியூச்சுவலில் தான் வாங்கி கொடுத்தாரு. என்னை கோர்ட்டுக்கு இதுக்குன்னு அலைய விடாமல் மியூச்சுவல்லே வாங்கிடுச்சு. அந்த ஒரு நன்றி உணர்வாக நான் அவருக்கு என்னோட தவசக்தியை மாற்றி விட்டு நீங்கள் கவர்மெண்ட்டு எல்லாம் உங்களுக்கு முக்கியமான வக்கீலாக வருவீங்க அப்படின்ட்டு நான் அப்போவே நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நடந்துதா என்ன தெரியலன்னா அதுக்கப்புறம் நான் அட்வொகேட் மாடசாமி நான் பார்க்கவே இல்லை. சொல்லியிருந்தேன், நடந்ததா என்னன்னு இனிமேதான் தெரியும். அது பழிச்சுதான் என்னன்னு தெரியணும். கவர்மெண்ட் இதாக மாறு. அவர் முதல்ல பிரைவேட்டாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வக்கீலாக வருவீங்க சொல்லியிருந்தேன். அது நடந்ததா என்னன்னு இனிமேதான் தெரியும். அப்போ தாமஸ் அண்ணாலாம் அப்போ வக்கீல் ஆயிட்டாங்க. ஆனால் எனக்கு தாமஸ் அண்ணாவோட ஞாபகமே இல்லை. எனக்கு தாமஸ் அண்ணாவை நான் வக்கீலாவை மாற்றினது இதெல்லாம் எனக்கு நேரத்தை மறதி நிறைய உண்டு. ஆட்களே மறந்துடுவேன். ஏன்னா குடும்பம் அப்படிங்கிற வாழ்க்கை வரும்போது, குடும்ப வாழ்க்கையில் முங்கும் போது நான் அந்த வெளி உலகத்துக்கு நான் நல்லது பண்ணுறேன் இல்லையா, அந்த உலகம் மறந்து போயிடும். அந்த உலகத்தில் இருக்கும்போது எனக்கு அம்மா அப்பா யாரு, அக்கா தம்பி அண்ணன் அந்த ஃபேமிலி இருக்குங்கிறதே நான் மறந்துடுவேன். இப்படி ஒரு மறதி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மறந்துடுவேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மறந்துடுவேன். இவங்கள மறந்துடுவேன். அதாவது கல்யாணி, ஆனா கணேசன், பாலசுப்ரமணியன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும்பொழுது இந்த சேரி மக்களையும் மறந்துடுவேன். இந்த அகராரத்து பசங்களையும் மறந்துடுவேன். அகராத்தில் எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பிராமணாலெல்லாம் தப்பி தவறி கூட கேர்ளோ பாயோ ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிற மாட்டேன். டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பேன். அவங்கக்கிட்ட பழகிறதும் ஒன்று, விஷத்திட்ட பழகிறதும் ஒன்று. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களெல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட எனக்கு கிடையாது பிராமின்ஸில். அப்புறம் இந்த சர்க்கிளில் இருக்கும்போது இவங்களெல்லாம் மறந்துடுவேன். சேரி மக்களை மறந்துடுவேன், இவங்கள மறந்துடுவேன். அப்புறம் சேரி மக்களோட நான் இருக்கும் பொழுது எங்கள் அம்மா அப்பா, அக்ரஹாரம், இந்த கல்யாணி, ஆனா கணேசன், அவன் இவன் எல்லாவனையும் மறந்துடுவேன். அப்படி ஒரு மறதி உண்டு எனக்கு. அப்புறம் இவங்க கூட இருக்கும்போது சினி ஃபீல்டு எல்லாரும் வருவாங்க இல்லையா, போலீஸுக்கு உதவுறது, கிரிமினலை பிடிக்கிறது, அந்த உலகத்தை மறந்துடுவேன். அந்த உலகத்தை மறந்துடுவேன். அப்புறம் அந்த உலகத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு வீடு இருக்கு அப்படிங்கிறப்ப திரும்பி நான் இவங்கள்ட்ட ஜோசியம் சொல்லி முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகும்போது நான் ரோட்ல அப்படியே திணறி போய் நிற்பேன். நம்மளோட வீடு, நம்ம எங்க போகணும், நம்ம எங்க இருந்து வந்தோம், நம்ம வீடு எங்க இருக்கு அப்படின்னு திணறி போய் நிற்பேன். அதுக்காகவே தெரிஞ்சுக்கிட்டே என் பின்னாடி பசங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா போ, ரைட்டு, நேரப்போ, அப்படிப்போ அப்படிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு வீடு வரைக்கும் கொண்டு விட்டுருவாங்க. அப்புறம் தான் அகராரத்துக்குள்ள நுழைய தான் இந்த ஃபீல்டை மறந்துடுவேன். நம்ம இவ்வளோ நேரம் எங்கே இருந்தோம் அப்படிங்கிறது மறந்துடுவேன். இந்த மறதியை தான் எங்கள் அக்கா பயன்படுத்திக்கிட்டு என்னை பற்றி தப்பவா வதந்தி பரப்பினா, மோசங்கிற வதந்தியை பரப்பினா, எல்லா ஆம்லேட்டும் படிப்பேனா மறந்துடுவேன். அப்படி ஒரு முத்திரையை திருமண வாழ்க்கையிலையும் புக்காத்துக்காரர்கள்ட்டையும் சொல்லி முத்திரை வைக்கினான். அவ்வளோ மோசமான குடும்பம் என் குடும்பம். அந்த குடும்பத்தை போய் நம்ம மறக்கக்கூடாது, தலையில் வச்சு ஆடணும்னு சனாதன தர்மம்னு சொல்லிட்டாங்க. சாஸ்திரப்படி என்ன இருந்தாலும் நீர் அடிச்சு நீர் விலகாது அப்படின்னு சாஸ்திரப்படி சொல்லிட்டு அவளை மறுபடியும் அந்த நரகத்துல பிடிச்சி தள்ளுன்னா அதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அந்த விஷயத்தெல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா அந்த விஷயத்துல பிடிச்சி தள்ளுறதுக்கு என்னென்ன சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் உண்டோ அப்பளத்தையும் அவ சொல்லி கொடுத்தாங்க. எடுப்பான், பாப்பாங்க, பப்ளிக் பார்ப்போம். வாங்க கிட்டக்கு வாங்க. உங்களுக்கு தெரியவே இல்லையே, இன்னும் தெரியல, இன்னும் நீங்க தெரியல. ஆனா வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் வாங்க, மூஞ்சி தெரியலையே. இவங்க எங்க பில்டிங்ல இருக்காங்க. நான் வந்து 5th ஃப்ளோரு, 5th ஃப்ளோர்ல 503, இவங்க 4th ஃப்ளோர்ல 403. இல்ல அது இந்த இன்னும் சோசியல் போடுறதுக்கா? ஆமா, அதுல போடுறது. நான் தான் சொன்னேன்ல, நான் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டேன், அதை பத்தி பேசிட்டு. ஆமா, அது கரெக்ட் தான். நல்லது பண்ணா அது பேருக்கு தெரியும். அதை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு மறதி நிறைய இருக்கும் இல்லையா. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு நானும் அந்த வீடியோ போட்டேன்னு மறந்துடுவேன். சரி, இருந்தா பாத்துக்கலாம்ல. அதை பார்த்து வச்சுக்கலாம். அது ஞாபகம் வரும்போதே போட்டுருங்க. ஆமா ஆமா. நான் ஒரு ஒருத்தருக்கு ஸ்கூல்ல உருவாரத்துக்கு நான் தான் காரணமா இருந்திருக்கேன். அதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கேன். தண்ணி வேண்டாம், குடிங்க. தண்ணி கொண்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு என்னால போக முடியாது.
பாத்ரூம் வந்துடுவாங்க. ஓ சரி சரி. இங்கே போகணும்ல, இங்கெல்லாம் வசதி பண்ணாங்க. சரி 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 உட்காருங்க. சொல்லுங்க எடுங்க. சொல்லிட்டு என்ன பாயிண்ட் விட்டேன் அப்படின்னு யோசிக்கிறேன். அதுக்கு தான் கிட்ட யாராவது பேசினா அது குழந்தையோடக்கு. இந்த ஃபீல்டில் வந்து இப்போ சினி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்குலாம் உதவி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபீல்டு மறந்துடும். என்னோட இது என்னன்னே தெரியாம நான் அந்த சனாதன தர்மம் வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல, அதுல இருந்து நம்ம விலைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா நீ அதுலதான் சாஸ்திரப்படி இருந்தாகணும், சம்பிரதாயப்படி இருந்தாகணும், உலக வழக்கப்படி அங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு அந்த நரக வேதனையில மறுபடியும் தள்ளி விட்டுட்டு அதுல இன்பப்படுவாங்க சனாதனம். அந்த சனாதனத்தான் நாங்க வெறுக்கிறோம். நீரடிச்சு நீர் விலகாது, நீரடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லி சொல்லியே எங்க அக்கா என்னை வெறுத்து ஒதுக்குவோம். அந்த நரகத்துல என்னை பிடிச்சு தள்ளுனாங்க. சித்திரவதை அனுபவிப்பேன் நான். அதுக்கப்புறம் நீர் எடுத்து நம்ம இந்த உலக சாஸ்திரம் சம்பிரதாயம் சாமிகள் சொன்னார், அவர் சொன்னார், பெரியவா சொன்னார் நம்ம ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோ, நமக்கு நரகம் தான் மிஞ்சும். நமக்கு எது சரியோ அதில் தான் நம்ம போகணும், நமக்கு எது தப்போ அதில் நம்ம போகக்கூடாது. அந்த பாதையில தான் நம்ம போகணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டா நின்று அநியாயத்துங்களை எதிர்க்க ஆரம்பிச்சேன். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்படி எல்லா விஷயங்களும் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்கூல் உருவாகணுமே, ஒரு ஸ்கூலையே நம்ம உருவாகிறதுக்கு காரணமா இருக்கணும் அப்படின்னு இது பண்ணும்போது நான் அந்த திவ்யாங் மூளை சரியில்லாத குழந்தைங்க, அந்த கால் ஊனமுற்ற குழந்தைங்க அவங்களுக்கு உண்டான ஸ்கூலை வந்து ராமகிருஷ்ணன் அண்ணா ஆய்க்குடி அமர்சேவா சங்கம் அவங்க மூலமாக அண்ணாவுக்கு அந்த இதை அனுப்பி ஆய்க்குடியில் அமர்சேவா சங்கம் இடம் வாங்குறது, இடம் பார்த்து கொடுத்ததுலேருந்து முதல் டொனேஷன் நான் தான் என் கையிலேருந்து ஸ்கூல் சேலரி இல்லை. அப்போ சின்ன பொண்ணு பெரியப்பாட்டிலேருந்து பைசா கொடுத்தது. பெரியப்பாட்டிலேருந்து பைசா கொடுத்தா அப்புறம் ஸ்கூலில் வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ராஜு சார் கிட்ட சொல்லி சேலரி கொடுத்து விட்டுருந்தேன். ராஜு சார்ட்ட சொல்லி என்னோட சேலரியாக டொனேஷன் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் அந்த இடம் பார்த்தது நானே, எல்லாமே நான் பார்த்தது ஒன்று உருவாகியாச்சு. அடுத்து நார்மல் குழந்தைகளுக்கு உண்டான ஸ்கூல் ஒன்று உருவாகணுமே, அதுக்கு யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் சினிமா தியேட்டர் ஓனர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ நீ யாரை மாற்ற போற தெரியலையே, அந்த எவனுமே எனக்கு சிக்கலையே, யாரும் சிக்க போறோம் இல்லை எவன் சிக்க போறோம்னா தெரியலையே அப்படின்னு சொல்லி சினிமா தியேட்டர் ஓனர்கிட்ட நாங்கள் பேசிட்டு வந்தாச்சு. அப்போ அந்த ஸ்கூல்ல வந்து அல்லமி ஸ்கூல்ல வந்து ராஜா முத்துக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துகிருஷ்ணாவரத்துக்கு அவர் முதலியார் முத்துகிருஷ்ணாவரத்துல ராஜா முத்துக்குமார் அப்படின்னுட்டு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்களுடைய தங்கச்சி குமுதா, பாலா, அவங்க பேரு விஜயக்கா. அப்ப அண்ணாக்கு வந்து கல்யாணமே ஆகலை. அண்ணனுக்கு வந்து அப்ப கல்யாணம் ஆகல, பேச்சுலர் தான். அல்லமி ஸ்கூல்ல வந்துட்டு இருந்தாங்க. நான் அல்லமியில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த அண்ணனும் ஹெட் மாஸ்டராக அல்லமி ஸ்கூல்ல வேலைக்கு சேர்றாங்க. சீனிவாசன் கருப்பையா இஸ் வாட்சிங். சீனு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? இப்ப எங்க இருக்க நீ? எங்க இருக்க? வெளிநாட்டுல இருக்கியா இல்ல ஊருக்கு வந்திருக்கியா? கேளு. நம்ம ராஜா முத்துக்குமார் இருக்காருல, அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம கிங் யூனிவர்ஸ் ஸ்கூலு குமதாரத்துல இருக்குல்ல, அதை பத்தி தான் பேசுறேன். அது உருவாகிறதுக்கு நான் தான் காரணம், தெரியுமா எனக்கு? அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அப்ப அலமி ஸ்கூல்ல அவர் வந்து ஹெட் மாஸ்டராக சேர்றாரு. எந்த வருஷம்? 88, 89, 90, 91. ஆமா, 1991ல இவர் வந்து ஹெட் மாஸ்டராக சேர்றாரு. சேரும்போது அது சேர்ந்துகிட்டு இருக்கும் போதே அவர் வந்து ரொம்ப ஏழை, பைசாக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறைய பட்ட படிப்புலாம் படிச்சிருக்கிறாருன்னா அவங்க வந்து மிகவும் ஏழ்மையான குடும்பம். அடுத்த மாசம் வாடகைக்கு கூட நம்ம பணம் கட்டணும், என்ன 3 தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழல் அந்த அண்ணனுக்கு இருந்துச்சு. அந்த நேரம் தான் அண்ணா வந்திருந்தாங்க. பாய்ஸ் எங்க ஸ்கூல்ல அல்லமி ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா சேர்றாங்க. சேர்ந்துகிட்டு இருக்கும் போது இவங்க சைடு பிசினஸா என்ன பண்ணுவாங்க, சாரி விற்பாங்க, புடவை விற்பாங்க, புடவை வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த புடவை வியாபாரம் பண்ணும்போது அந்த புடவைகளை எடுத்துட்டு சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு போய் ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு வீடா போய் வித்திட்டு இருப்பாங்க. என்ன வேலை கிடைக்குதோ அந்த டீச்சர் ட்ரைனிங் மகாலிங்கத்தோட டீச்சர் ட்ரைனிங்ல கொஞ்ச நாளைக்கு வாத்தியாரா இருந்தாரு. சம்பளம்லாம் ரொம்ப கம்மி, அவங்க குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. கடைசியில் அல்லமியில வேலை பார்க்கும்போது தான் என்னோட இது கிடைக்குது. இவர் சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டில் போய் அந்த சாரி விற்கிறதுக்கு சாரி பண்டல்லாம் எடுத்துட்டு போய் விற்க போகும்போது, நீ இவ்வளோ படிச்சிருக்கிற, இது பண்ணிட்டு இருக்கிற, நீ என்ன கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டே நெய் கலையறியப்பா
அப்படின்னு சொல்லி சினிமா தியேட்டர் ஓனர் வந்து கேட்டிருக்கிறாரு. நான் அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு உடனே கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலைஞ்சிட்டு இருக்கிறியே அப்படின்னு சினிமா தியேட்டர் ஓனர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ எனக்கு புரியலையே அப்படின்னு உடனே ஸ்கூலில் அந்த அவ இருக்கிறால, நாங்கள் அவள் பேரை சொல்ல மாட்டோம், அவளோட ஒரிஜினல் பேரை நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் அவளோட நாங்கள் வச்சிருக்கிற பேரை சொல்லுவோம். அவள் பேர் பூர்ணிமா. பூர்ணிமா நீங்கள் யாரை சொல்கிறீங்க? நான் வீடு எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன், நீ கண்டுபிடிச்சிக்கோ, உங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குறது யாருங்கிறத நீ கண்டுபிடிச்சிக்கோன்னு. சரி சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அக்ரஹாரத்தில் வந்து பெருமாள் கோயிலேருந்து 2வது வீடு யார் வீடு அப்படின்னு உடனே ராஜா முத்துக்குமார் சொல்லியிருக்கிறாரு, எந்த வருஷம், இந்த வருஷம் அந்த வரிசையா, அந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி, இந்த பக்கம் கணபதிராமையர் வீடு. கணபதிராமையரோட 2வது பொண்ணு. ஆமாம், எங்கள் ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறா, அவள் தான் பூர்ணிமா. அவள் பேர் பூர்ணிமாவா? ஆமாம், நாங்கள் வச்சு பேர், அவளுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது. ஏன் அப்படியே? அவளோட உண்மையான கலர், ரியல் கலர் வேற, அவள் வெளியில் சுற்றிட்டு இருக்கிற கலர் வேற. எனக்கு புரியலையே அப்படின்னாரு. இப்போ நீ இனிமேல் இந்த புடவை வியாபாரம் இதெல்லாம் நிப்பாட்டணும் அப்படின்னாக்க முதல்ல ஒரு புடவை எடுத்துகிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு, அவள் சாரியெல்லாம் வாங்க மாட்டா, அதனால் அவளை கட்டாயப்படுத்தி ஒரு புடவையை கட்டாயப்படுத்தி அவளை கொடுத்துட்டு அவள் கைனால் நீ காசு வாங்கு. அந்த காசு நீ வாங்குற நேரம் அவள் சும்மா கொடுக்க மாட்டா, நிறைய ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பா. நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அவகிட்ட இருந்து நீ காசை மட்டும் நீ வாங்கிட்டு அவனை சட்டையை கட்ட சொல்லிட்டு சக்தி மாற்றி விடுவா. அவள் என்ன சொல்கிறாளோ அதை கண்ணை முடிக்கிட்டு நீ செஞ்சிரு. அவள் உங்களை சட்டையை கழிட்டு அப்படின்னா நீ சட்டையை கட்டிடு, கூச்சப்படக்கூடாது. சட்டை பணியெல்லாம் கட்டிடு அப்படின்னா சொல்லு, அவள் ஏதாவது சக்தியை மாற்றி. அப்படி இவளுக்கு ஒரு விஷயங்கள் உண்டு, இன்னைக்கு நாங்களாம் நல்லா இருக்கோம்னா அவள் தான் காரணம் அப்படின்னு சினிமா தியேட்டர் ஓனர் என்னை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் உனக்கு ஊர் எந்த ஊர் அப்படின்னா மதுரை. மதுரையில் சொந்த ஊர்னா இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த இம்மையிலும் நன்மை தருவார் கோவில், அந்த கால பைரவர் இருக்குல்ல, ஆமாம், அந்த கால பைரவர் இடத்துல நீ போய் விளக்கு வச்சுட்டு இது பண்ணிட்டு வந்தோன்னா உனக்கு எல்லாமே. நான் ஒரு முஸ்லீம், ஆனாலும் நான் சொல்கிறேன், நானும் அங்கே போய் விளக்கு வச்சுட்டு வந்தேன். அங்கே அவளோட சக்தி விட்டு வச்சிருக்கா. ஏன்னா என்னைக்குனாலும் நம்ம மறந்துடுவோம். நம்ம காலம் கடந்து நம்ம மாய வாழ்க்கையில் முங்கி இருக்கும் பொழுது யார் யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் வருதுனோ அங்கே போய் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னுட்டு ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு விஷயங்களை வச்சிருக்கிறா. நீ மதுரை அப்படின்னா இம்மையிலும் நன்மை தருவார் கோவிலுக்கு நீ போயிட்டு இது பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நீ இந்த பொண்ணையும் போய் பாரு அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கிறேன், வந்திருந்தாரு, சாரி எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. நீங்கள் ஒரு சாரி ஒன்று வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் சாரி வாங்குறதே கிடையாது, நான் துட்டு கொண்டு. ஏன்னா எனக்கு வந்து 125 ரூபா தான் சம்பளம். நான் இப்போ அந்த சம்பளத்தில் நான் டைப்ரைட்டிங் ஃபீஸ் நான் தான் கொடுக்குறேன், யார்ட்டையும் கேட்க மாட்டேன். டைப்ரைட்டிங் ஃபீஸ் நான் தான் கொடுப்பேன், என்னோடதுலேருந்து கொடுக்கணும். அது போக எனக்கு சின்ன சின்ன செலவு. இதில் தான தர்மம் வேற பண்ணுவேன். யாருக்காவது பைசா இல்லைன்னு சொன்னாலோ அது இல்லைனா அந்த பைசாலையும் நான் தான தர்மம் பண்ணுவேன். வெறும் 125 ரூபா செலவு. ஆனால் கையெழுத்து போடுறது 500 ரூபா. அல்லமீன் ஃப்ராடு ஸ்கூல், அதை மாதிரி ஒரு ஃப்ராடு ஸ்கூல் எதுவும் கிடையாது. நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்குறது ஒரு அமௌண்ட்டு, கையில் கொடுக்கறது ஒரு அமௌண்ட்டு. அவ்வளோ அநியாயம் பண்ணுவோம் அல்லமீன் ஸ்கூல் அந்த ஓனர்ஸு. அப்போ சொன்னாங்க, இவளுக்காக தான் நாங்கள் இந்த கிரவுண்டையே நாங்கள் கொடுத்துருக்குறோம். சினிமா நடிகர் விஜயகாந்த் தெரியுமா? அவங்க ஊர் மதுரை. ஆமாம், அவரை நடிகர் ஆக்கினதே இவதான். அது மட்டும் இல்லை, நிறைய பேர், எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர், சினிமா நடிகர் விஜய்லாம் அப்போ நடிகராக வரல. விஜய் அப்போ நடிகராக வரல. இயக்குனர் சந்திரசேகர் வந்து வெறும் அசிஸ்டண்டாக இருந்தவர் வந்து இப்படி இப்போ இன்னைக்கு சட்டம் ஒரு ஈரட்டறையிலேருந்து அடுத்து படங்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாருன்னா அதுக்கு இதுதான் காரணம். திருநாவுக்கரசு ஸ்கூலில் நிறைய பேர் இவளை பார்க்க வருவாங்க, தேட்டரில் பார்க்க வருவாங்க, இதாயத்துல் இஸ்லாம் ஸ்கூலுக்கும் பார்க்க வருவாங்க, அங்கே ஒரு அரச மரத்தடி இருக்கும் அங்கேயும் பார்க்க வருவாங்க, ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வச்சு சந்திப்பாங்க. சினிமா ப்ரொடியூசர், ஹிந்தி நடிகர்கள், ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்து இவளை பார்க்க வருவாங்க அப்படின்னு என்னை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவர் வராரு, எங்கள் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே என்ன வாங்க அப்படின்னு, இல்லை எங்கள் வீட்டு பக்கம் அதிசயமாக இருக்குது அப்படின்னு. நான் சாரீ கொண்டு வந்திருக்கேன், அதில் ஒரு சாரீ நீங்கள் கட்டாயமாக நீங்கள் வாங்குங்க, இல்லை உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு? எனக்கு பிங்க் கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு. பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் தாங்க, உங்களுக்கு பிங்க் கலர் தேட்டர் ஓனர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, அவளுக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உங்களுக்காக பிங்க் கலர் சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிங்க் கலர், ஆமாம் பிங்க் கலர் பிடிக்கும், மாதிரி சாரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை வாங்கிக்கோங்க. ஐயோ என்கிட்ட பைசா இல்லையே அப்படின்னு. நானும் சாரீலாம் வாங்க மாட்டேன். எங்கள் ரெண்டாவது என்கிட்ட 5 சாரீ 6 சாரீ தான் வச்சுருப்பேன், ரிப்பீட்டட் சாரீ தான் கட்டிட்டு வருவேன், நிறைய ஆடைகள்லாம் வச்சுக்கிற மாட்டேன். ஏன்னாக்கா எங்கள் வீட்டில் வந்து எப்போ வேணாலும் என்னை வெளியில் துரத்தி விடுவாங்க. வெளியில் துரத்திட்டாங்கன்னா நான் வீட்டை விட்டு நான் வெளியில் போகணுன்னா அந்த ஒரு 4 ட்ரெஸ்ஸோடு வெளியில் போகணும். விதவிதமாக அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு எங்கே போகிறது? எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் என் பொருளெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சிருவா எங்கள் அக்கா.
எல்லாத்தையும் தூக்கி விட்டு வந்து வெளியில போ, வீட்டை விட்டு வெளியில போய். எங்க அப்பா வெளில துரத்துவாரு, எங்க அம்மா துரத்தும். வீட்டுல வச்சுக்கிறவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த போலீஸ் மிரட்டி 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 அந்த வீட்டுல தங்க வைப்பாங்க. அதனால நான் ட்ரெஸ்ஸே வச்சுக்கிற மாட்டேன். திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் சரி ட்ரெஸ் எல்லாம் நிறையவே வச்சுக்குவேன். என்னோட கபோர்ட்ல எங்க பாப்பா ட்ரெஸ் தான் இருக்கும், வீட்டுக்காரோட ட்ரெஸ் இருக்கும். என் ட்ரெஸ் 4-5 ட்ரெஸ் தான் இருக்கும். ஆனாலும் நான் பண்ற வந்தா நிறைய ட்ரெஸ் இருக்கிற மாதிரி வாங்கவே மாட்டேன் அப்படின்ட்டு. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? அப்போ எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். நீங்க வாங்க, உங்க கையினால எனக்கு காசு கொடுங்க. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி சினிமா தியேட்டர் ஓனர் வந்து உங்களை பத்தி சொன்னாரு, அதனாலதான் நான் உங்களுக்கு நான் சரி நீங்க காசு அப்புறமா கூட கொடுங்க. ஐயோ நான் கடனே வாங்க மாட்டேனே, கடன்ல எல்லாம் நான் யார்ட்டையும் வாங்க மாட்டேன். நான் சினிமா தியேட்டர் ஓனர் சொன்னாரா? ஆமா, சினிமா தியேட்டர் ஓனருக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்னு. அப்படின்னா நான் எந்த அளவுக்கு நான் மறந்து எங்க வீட்டுக்குள்ள வச்சு இந்த சம்பந்தம் நடக்குது. சினிமா தியேட்டர் ஓனருக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது, அவர் எப்படி என்னை சொல்லியிருப்பாரு அப்படின்னு. இல்ல அவர் தான் உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்ல சொன்னாரு. யோகா नहीं 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 ये वेगळा आहे. योगा तिकडे होईल. எனக்கும் நீங்க ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு. ஆனா நீங்க இவர் கட்டாயப்படுத்துறீங்களே, சரி நான் என்ன பண்றது? என்கிட்ட வெறும் 35 ரூபா தான், இல்ல 100 ரூபாய் தான் இருந்தது, பைசா இல்ல. அப்போ எனக்கு கை செலவுக்கு வேணுமே சரின்னு சொல்லிட்டு முதல்ல 50 ருபீஸ் கொடுத்தேன். நான் சாரிலாம் நான் வாங்கல, ஆனா உங்களுக்கு பைசா என் கையினால உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு இருந்தா நான் பைசா கொடுக்குறேன் அப்படின்னு அந்த 50 ருபீஸ் கையில இருந்து எடுத்துட்டு வந்து, இருந்த பைசாவை 50 ருபீஸ் எடுத்துட்டு வந்து அவரை அப்படி பிடிக்கிறேன். பிடிச்சிட்டு இந்த 50 ருபீஸை கையில கொடுக்குறேன். கொடுத்துட்டு கையில அப்படி வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்றேன். பண்ணிட்டு அப்படி பாக்குறேன். ஓஹோ சரி சரி சரி, பூர்வ ஜென்ம கர்மா நீங்க இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில திருப்பு முனைன்னு ஒண்ணு வரணும் அப்படின்னா உங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தானே வரும் அப்படின்னு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. உங்களுக்கு திருமணம் ஆகும், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பணக்கார வாழ்க்கை, நீங்க பூர்வ ஜென்ம கர்மப்படி என்னென்ன இருக்கோ அந்த பாக்கியெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை இனிமேதான் இருக்கு திருமணத்திற்கு அப்புறம். ஏன்னா உங்க மனைவி செஞ்ச புண்ணியத்தை வச்சு உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்படின்னு நான் சொன்ன உடனே, ஐயோ தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அப்ப விஜய்காக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, விஜய்காக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருந்துச்சு, குமுதாக்கு ஆகல. ஐயோ இன்னும் 2 தங்கச்சிங்க இருக்காங்களே, தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணிட்டு தானே. அப்போ முத்துக்கையும் வேணிக்காவை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இல்ல உங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, அப்ப நான் கல்யாணம் பண்ணலாம் சொல்றீங்களா? ஆமா நீங்க கல்யாணம் பண்ணுனீங்கன்னா உனக்கு வாழ்க்கையில நல்லது வரும். இல்ல நிஜமாவே சொல்றீங்க நான் அப்ப கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆமா பண்ணுங்க நீங்க அப்படி. இல்ல நீங்க எனக்காக இந்த சாரி பைசா கொடுக்கலன்னு பரவாயில்ல, எனக்காக நான் யாருக்காவது நான் ஆசீர்வாதம் பண்ணேன்னா அதுக்கு ஈடாக நான் எந்த ஒரு பொருளையும் பரிசாகவோ இல்ல ஆசி வழங்குனதுக்கு கூலியாகவோ ஜோதிட கூலியாகவோ நான் எதுவுமே வாங்க மாட்டேன். சாரி வாங்கவே மாட்டேன்ட்டேன். ஆசீர்வாத காசு என் கையினால 50 ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்னு. 50 ரூபா ஏன்டா அவ்வளவுதானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய் கொடுக்குறேன், கையில பொத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணேன். அப்ப நான் கல்யாணம் பண்ணலாங்கிறீங்களா? ஆமா பண்ணுங்க, பண்ணாதான் உங்களுக்கு அடுத்து நல்ல வாழ்க்கை வரும். இந்த சாரி பிசினஸா தள்ளி வை போதும், இதோட போதும் அப்படின்னு. சரி இல்ல நீங்க வாங்கிக்கோங்களேன், நீங்க கடன் வாங்குற பழக்கம் என்கிட்ட கிடையாது, என்கிட்ட கிடையாது இல்ல அப்படின்னு கட்டாயப்படுத்தி புடவை வச்சுட்டு போயிட்டாரு. ஐயோ நான் அடுத்த மாசம் சேலரி வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும், என்ன பண்றது? சரி வச்சிருங்க அப்படின்னு. இவர் போய் அப்போ உங்களுக்கு எப்படி என்னை பத்தி தெரியும், என்னை பத்தி யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு. சினிமா தியேட்டர் ஓனருக்கு வீட்டுக்கு நான் அந்த மாதிரி போயிருந்தேன். அவர் இந்த மாதிரி சொன்னாரு, கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் கழுவிடுங்க. இப்போ எனக்கு செலவுக்கு கல்யாணத்துக்கு செலவுக்கு பணமே இல்லையே அப்படின்னாரு. யார் உங்களை என்கிட்ட அனுப்பி வச்சாங்களோ அவங்க கிட்டயே போய் கேளுங்க கல்யாணத்துக்கு செலவுக்கு பணம். என்ன சொல்றீங்க? என்னை நோக்கி எரிஞ்ச பந்தா திருப்பி அவருக்கே எரிஞ்சு விட்டேன். இவர் போய் சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டுல போய் சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு உங்களை வந்து உங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, உங்க பேர் பூர்ணிமாவாமே. தெரியலையே இப்படிலாம் உண்டா அப்படின்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்புறம் அவர் சொல்ற, நான் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறேன்,
அமிர்தா, அமிர்தான்னு நான் உங்களுக்கு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அமிர்தான்னு ராஜா முத்துக்குமார் பேர் வச்சார். அமிர்தவல்லி அமிர்தா அப்படின்னு வச்சார். நான் இன்னும் உங்களை அமிர்தான் தான் கூப்பிடுவேன். சரி அப்படின்னு ஸ்கூலில் அல்லமி ஸ்கூலில் நான் வேலை பார்க்குற வரைக்கும், நான் அந்த ஸ்கூலை விட்டு நிற்கிற வரைக்கும் ராஜா முத்துக்குமார் வந்து என்னை எப்பயுமே ஹேமானே கூப்பிட்டது கிடையாது. அவர் ஹெட் மாஸ்டர், நான் சாதாரண ஒரு ஸ்டாஃபு. அமிர்தா அப்படிம்பாரு. நான் என்னன்னு திரும்பி பார்ப்பேன். ஹேமானு என்னை சொல்லவே கூடாதுன்னு சொன்னதுலேருந்து என்னை ஹேமானே சொல்ல மாட்டார், அமிர்தான் தான் கூப்பிடுவார். இந்த விஷயம் வேணிக்காக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இவர் நேராக போய் சினிமா தேட்டர் ஓன வீட்டில் போய் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நான் வேணி லவ் பண்ணிட்டு இருக்காங்களா டாக்டர் சஞ்சீவி இருக்காங்க. சஞ்சீவியோட 2வது மனைவி, நான் தானே சொன்னேன் உங்களுக்கு 2வது மனைவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2வது மனைவி அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் முத்துகிருஷ்ண வேணி அக்கா. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வேணிக்கா வந்து அப்போ இந்த விஷயம் வந்து சஞ்சீவி டாக்டருக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க போய் வேணிக்காட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, வேணிக்கா வந்து சஞ்சீவி, நான் டாக்டர் சஞ்சீவியிலேருந்து எல்லாருக்கும் நான் தான் இது பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். டாக்டர் சஞ்சீவியோட அந்த பிரச்சனையை தீர்த்தது நான். அதுக்கப்புறம் முஸ்லீம் தெருவில் வந்து முஸ்லீம்கள்ட்ட சொன்னேன், இனிமேல் இந்த இந்துக்கள் மக்களுக்கு உடையெல்லாம் எங்களை இது பண்ண விடாதீங்க, சும்மா ஜாதி இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த விதத்துலையும் அவங்க ஹெல்ப் பண்ணவே இல்லை. நீங்களே என்ன பண்ணுங்க, அவரை வந்து நீங்கள் உங்கள் முஸ்லீம் தெருவிலேயே இவருக்கு வந்து வீடு கொடுங்க, முதல்ல வாடகைக்கு வீடு கொடுங்க, அப்புறம் சொந்தமாக வீடு கொடுங்க, சொந்த வீடு வாங்குவார், அங்கேயே சொந்தமாக கிளினிக் கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சஞ்சீவிக்கு ஆசீர்வாதம் பண்ண விஷயத்தையும் சினிமா தியேட்டர் ஓனர் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. இது போனோடனே சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி ராஜா முத்துக்குமாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வேணிக்கா கூட. ஏ மாறி கொழுந்து என்னம்மா கிருஷ்ணவேணி, ஓ மனசுக்குள்ள என்னமோ இருக்குது, ராஜாதி ராஜா பறிச்சு வச்ச ரோஜா இம்மாம்மா அதுமே சந்தானம்மா. அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த கல்யாணத்தை சேனை தலைவர் சமுதாய திருமண மண்டபம் சொல்லிட்டு கடையநல்லூர்ல முத்துகிருஷ்ணா அவர்கள் இருக்கு. அந்த மண்டபத்தில் வச்சுதான் ராஜா முத்துக்குமார் கல்யாணம் நடந்துச்சு. நான் தான் சொல்லியிருக்கேனே, கல்யாணம் ஆன அப்புறம் தான் திருப்புமுனை வரும்னு. கல்யாணமும் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே என்னை பற்றி எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறாரு. அக்ரஹாரத்தில் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அந்த முஸ்லீம்கள் சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே அவருக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அடுத்து ஒரு பெண் குழந்தை. முதல்ல உள்ள பெண் குழந்தைக்கு வந்து அபிநய ஸ்வரூபா, அபிநயா அப்படிங்கிறது என்னுடைய பேர். அபிநய ஸ்வரூபா அப்படிங்கிறது வந்து நான் நல்லா டான்ஸ்லாம் ஆடுவேன் இல்லையா, அந்த அளவுக்குலாம் அபிநயம்லாம் பிடிக்க தெரியாது. யாரோ என்னோட டான்ஸ்ல மயங்கி எனக்கு ஒரு பேரை வச்சுட்டு, கவிஞர்கள்னாலே வாயில போய் தானே, ரசிகர்னாலே போய் தானே வரும். யாரோ என்னோட ஃபேன் வந்து என்னை அபிநய ஸ்வரூபா, அஷ்டோத்திர ரூபிணி, என்ன இவங்க என்ன தேவராஜ் மோகன், ஆர் செல்வராஜ், அப்புறம் கோவை தம்பி, அம்மன் கிரியேஷன்ஸ், வி கிரியேஷன்ஸ், அப்புறம் இன்னும் யாரெல்லாமோ இன்னும் நிறைய பேர் வந்து என்னை அம்மனாவே பார்ப்பாங்க. என்னைய அவங்க பார்த்தாங்கன்னா நான் அப்படி கிடையாது, அவங்க கற்பனையில் அவங்க பார்த்துக்கிறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். அப்போ அஷ்டோத்திர ரூபிணி அப்படிங்கிற ரூபத்தில் என்னைய பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தது, அதுக்கு அபிநய ஸ்வரூபான்னு வச்சாங்க, அபிநயான்னு கூப்பிடுறாங்க. 2வது குழந்தைக்கு வந்து அஷ்டோத்திர ரூபிணின்னு பெயர் வச்சு ரூபிணி அப்படின்னு 91, 92, 93 குழந்தையும் பிறந்தாச்சு. என்னது இன்னும் ஒரு இதுவும் வரலையே, அது உரிய காலம் வரும்போது நான் மாத்திரம் பொறுமையா இருங்க. அக்ரஹாரத்து குடி வந்துட்டாங்க. குடி வந்ததுக்கப்புறம் என்னை இந்த அல்லமி ஸ்கூல்ல வந்து விபச்சாரப்பட்டாங்க. இந்த பிரேமலதா இருக்கல்ல, பிரேமலதா நம்ம பிரேமலதா, 2 பிரேமலதா உண்டு என் வாழ்க்கையில. 3 பிரேமலதா உண்டு. ஒன்று என்னுடைய முதல் கணவனுடைய 2வது பொண்டாட்டி, குழப்பம் கதை. விஜயராஜனுடைய 2வது மனைவி பிரேமலதா, நான் தான் முதல் மனைவி. அவதான் டம்மி பீஸ். ஊரை குட்டி உலகத்தை குட்டி சமுதாய திருமணம் பண்ணினாலும் அவர் 2வது மனைவி. வெறும் 4 பேர் 10 பேரை வச்சுட்டு வீடியோ போட்டோலாம் வச்சு குலதெய்வம் கோயில வச்சு திருமணம் நடந்த முதல் மனைவி நான் தான். 89. அப்ப நான் தான் முதல் மனைவி. அந்த பிரேமலதா ஒண்ணு. இன்னொரு பிரேமலதா இப்போ கடையநல்லூர் கிருஷ்ணாபுரத்துல வந்து நிறைய ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு திருவாசகம் போதிட்டு இருப்பாங்க. அந்த பிரேமலதா मैडम तुमचा आवाज इकडे होईल.
तुम्ही तिकडे बसून बोला ना तुम्ही. हवा येत नव्हती, येते म्हणून नंतर ते पाकड्यामध्ये बसून बोल ना. அந்த பிரேமலதானா ருத்ராட்ச கொட்டையெல்லாம் நிறைய ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு திருவாசகம் முற்றோதுதல் அப்படின்னு ஒரு குரூப் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிரேமலதா வந்து எங்க ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிரேமலதாக்கும் எனக்கும் ஒரு சில, நான் அந்த குழந்தை வாந்தி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்மாயி பிவின்னு ஒரு பொண்ணு வாந்தி எடுத்துருச்சுங்கிறனால இவகிட்ட நான் சொல்றேன், நீ கிளாஸை கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்ட்டு நான் போறேன். இவ வந்து எனக்கு தலைவலிக்குது, நான் என்ன உனக்கு வேலைக்காரியா, நீ எனக்கு சம்பளம் கொடுக்குறியா, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிரா பேசினான். அப்புறம் சுந்தரி கிட்ட வந்து கேட்கும்போது எனக்கு தலைவலின்னு நான் உட்காந்துருந்தேன், அவ சும்மா சொல்றா அப்படின்னு பொய்ய சொல்லிட்டா அவ. அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் ஏன் பிரேமா அந்த மாதிரிலாம் நீ பொய் சொல்றீங்க, நீங்க நான் குழந்தைகளை பாத்துக்க சொல்லிட்டு தானே பண்ணுவேன். அதுக்கு இவ என்ன சொல்றாதுமா, உனக்கு என்ன தலையில கிரீடமா வைக்க போறாங்க, குழந்தைகளெல்லாம் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிற, இவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு இந்த குழந்தையெல்லாம் அப்படி பாத்துக்கணும், அதுவும் முஸ்லீம் பிள்ளை வாந்தி எடுத்திருக்கு, நீ அதை போய் எடுக்கணும்னு போய்கிட்டு இருக்க. அந்த மாதிரி முஸ்லீமு கிறிஸ்டினு இதெல்லாம் பேசுறேன். எனக்கு என் குழந்தை என்கிட்ட என் குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்க, என்னை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க, நான் பார்த்துப்பேன், உங்களால பாத்துக்க முடியலன்னா இந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சில சண்டைகள் வந்துருச்சு எங்க 2 பேருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரேமலதா வேற, இது ஒரு பிரேமலதா, இன்னொரு பிரேமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு, அது பொண்ணு, அது சாதாரண பொண்ணு. அதனால வாழ்க்கையில பிரேமா பிரேமா பிரேமான 3 பேர். இது சும்மா டம்மி. இன்னொரு சின்ன பொண்ணு, அது டம்மி, அது வேண்டாம். இந்த பிரேமலதா தான் இவ வந்து என்னைய விபச்சார பட்டம் கட்டினா அந்த பிரேமலதா. இந்த பிரேமலதாவும் விபச்சார அதாவது இவளுக்கு முதல்ல திருமணம் ஆச்சான், அப்புறம் இவன் என்னை வச்சுக்கிட்டான். நான் பெரிய பேரழகி பாரு, இவளை விட்டுட்டு என்னைய வந்து வச்சுக்கிறது. இப்படி இந்த சண்டை நடக்கும் பொழுதுதான் அப்ப என்னை வேலையை விட்டு தூக்குறாங்க. என்னை ரொம்ப அல்லமீன் ஸ்கூல் வந்து என்னை விபச்சார பட்டம் கட்டுச்சு. எனக்கு அல்லமீன் ஸ்கூல் பெரிய சார் சின்ன சார் அப்படி பேசினாங்க. அதனாலதான் நான் சாபம் கொடுத்தேன், இந்த ஸ்கூலே இனிமே இருக்க கூடாது அப்படின்னு ஸ்கூலையே இடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வம்சமே கருவருந்து போகணும். எனக்கு அந்த மாதிரி பட்டம் கட்டினாங்க, கருவருந்து போகணும். என் வாழ்க்கையே சிதலம் அடைஞ்சிருச்சு. ஒரு பொண்ணு அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுல்ல. யாரோ சொன்ன வதந்திகளெல்லாம் வச்சுட்டு நம்பிட்டு நான் அப்படி பேசிச்சே இல்லையே. இருக்கட்டும், அதெல்லாம் எனக்கு நினைச்சேன்னா என்ன மனக்காயம் அதிகமாகுது. அதனால நான் ஸ்கூலை விட்டு விலகி செவன்த் அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்ல போய் நான் சேர்றேன். சரி, அந்த இவர் வந்து ராஜாமுத்துக்குமார் வந்து அல்லமி ஸ்கூலை விட்டு போக சொல்லிட்டாங்க. ராஜாமுத்துக்குமார அல்லமி ஸ்கூலை விட்டு போக சொல்லிட்டாங்க. வேலை இல்லாம அக்ரஹாரத்துல இருக்கிறார். இங்கதான் மெயின் பாயிண்டே வருது. வேலையே இல்லாம இருக்கிறார். இருக்கும்போது நான் செவன்த் அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்ல நான் வேலைக்கு சேர்றேன் புளியங்குடியில. அங்க வந்து இங்கிலீஷ் வாத்தியாருக்கு வேகன்சி இருக்கு என்கிட்ட கேட்கிறாரு. நான் ராஜாமுத்துக்குமார்ட்ட வந்து நான் சொல்றேன். சொன்ன உடனே நான்லாம் வரமாட்டேன், நீங்க வேணா நான் பயோடேட்டா தரேன், நீங்க போய் கொடுங்க அப்படின்னு. சரி, பயோடேட்டா என்கிட்ட எழுதி கொடுக்குறாரு. அவருடைய ரெஸ்யூம் எழுதி கொடுக்குறாரு. ரெஸ்யூம் எழுதி கொடுத்து அதை கவர்ல கொண்டு போய் கொடுத்துட்டு நான் அப்ப வந்து இவர் இருந்தாரு, ராமச்சந்திரன் இவர் இருந்தாரு, யார் இருந்தாரு அப்போ, சுகுமார் இருந்தாரு நினைக்கிறேன். சுகுமார்ட்ட போய் அந்த இது கொடுக்குறேன் நான். இந்த மாதிரி ஊர்ல ஒரு அண்ணா இருக்கிறாங்க, அல்லமி ஸ்கூல்ல வேலை பார்த்தாரு, இப்ப வேலை இல்லை, இங்கிலீஷ்லாம் நல்லா சொல்லிருப்பாரு, அந்த டீச்சர் வேலைக்கு வர போடுங்க அப்படின்னு. சரி, நாளைக்கு அவரை வர சொல்லுங்க அப்படின்னாரு. நான் போய் வீட்டுல போய் சொல்றேன், உங்களை அவங்க வர சொன்னாங்க அப்படின்னு. வந்தாங்க, வேலை கிடைச்சிருச்சு. 850 950 அவ்வளோ சம்பளம், நல்ல சம்பளம். அது வேலை கிடைச்சிட்டு இவரும் அல்லமி ஸ்கூலுக்கு போயிட்டு செவன்த் அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்ல நாங்க 2 பேருமே போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது நான் எப்போதும் கம்ப்யூட்டர் கிளாஸ், டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது என்னை ஒரு கிறிஸ்டியன், ஒரு பேரு டேவிட்டோ ஏதோ ஒரு பேரு, அவர் என்னை சந்திக்கிறாரு. நான் உன்னை பார்க்க தான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நிக்கிறாரு. என் பேர் வந்து ஹேமான்னு சொல்லக்கூடாது இல்லையா, எனக்கு கிறிஸ்தவ கும்பல் எனக்கு வச்ச பேரு டெய்சி, ஜெனிஃபர், ஜெசிகா, 3 பேரு. ஜூலி, திரையுலகத்துல 2 முறை வச்ச பேரு ஜூலி. ஒருத்தர் வந்து மேரி, சகாய் மேரின்னு ஒருத்தருங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் டெய்சி அந்த ஒரு பேரு, ஜெசிகா, ஜெனிஃபர், இதெல்லாம் எனக்கு வச்ச பேரு. அவர் வந்து டெய்சி அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன அப்படின்னு, நான் உன்னைய பார்க்க தான் நின்றுகிட்டு இருக்கேன், என்ன இந்த மாதிரி, நான் வந்து கிங் ஆஃப் கிங்ஸ்
கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படிங்கிற பேர்ல நான் வந்து மங்களாபுரத்தில் நான் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். எங்க திருச்சபையிலேருந்து யாரோ கம்ப்ளைண்ட் எழுதியிருக்காங்க, அந்த மாதிரி நீ வந்து ஸ்கூல் நடத்தக்கூடாது அப்படின்னு கம்ப்ளைண்ட் போட்ட உடனே இந்த ஸ்கூலை வந்து யாருக்காவது நடத்துறதுக்கு எனக்கு ஆள் வேணும், நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், நீ சொல்றியா, யார நீ சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லலாம் அப்படின்னு உடனே அப்பதான் அந்த நபர்கிட்ட சொல்றேன், புளியங்குடி ஸ்கூல்ல வேலை பார்க்கறாருல ராஜா முத்துக்குமார், அவர்கிட்ட சொல்லுங்க, அந்த ஸ்கூல் நடத்துறதுக்கு உண்டான தகுதியான ஆளு அவர்தான், அவரை கூப்பிடுங்க அப்படின்னு. இதுக்கிடையில நான் வந்து தியானம் பண்ணணும், தியான சக்தி யாருக்கு மாத்தி விட அப்படின்னு இருக்கும்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சிவங்கோயில நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சிதம்பரம் இருக்கார்ல, சிபி முருகன் இஸ் வாட்சிங். சிபி முருகன் நலம் தானா? நல்லா இருக்கீங்களா? அப்போ தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம அந்த ஸ்கூல் நடத்தக்கூடிய அந்த சக்தி நம்மளோட இதை வந்து யாருக்கு மாத்தி விடணும் அப்படிங்கும்போது யார்கிட்ட மாத்துறது அப்படின்னு பிரபஞ்சத்தை தாண்ட சக்தியோட அந்த ஜன்னல் வழியாக அப்படி நான் மேலே பார்த்து நான் கேட்குறேன், ஜன்னல் கம்பி பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் போ, அந்த அதுக்குண்டான நபர் வராரு. போயிட்டு இருக்கும்போது வேணி அக்கா வந்து சாமி கும்பிட உள்ள நுழையிறாங்க. தவறா பாரு வேணி வந்துட்டு இருக்கா பாரு, இதை அப்படியே அவகிட்ட மாத்தி விடு, அவகிட்ட இருந்தா ராஜா முத்துக்குமாருக்கு வாழ்க்கை வரும், முதல்ல அதை இவளுக்கு மாத்து அப்படின்னு. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அப்படி சொல்லிட்டு நான் நந்தி வழியா வரேன், நந்தி கிட்ட நின்றுட்டு இருக்கிறேன். இந்த வேணியக்கா வந்து இப்படி ஃபுல்லா நமஸ்காரம் பண்ணிட்டு இப்படி நந்தியை நமஸ்காரம் பண்ணிட்டு நிக்கிறாங்க. நான் என்ன செஞ்சேன், எங்கேயோ ஓடி வர மாதிரி இந்த அக்காவை டம்மன் அப்படி மோதிட்டு அக்கா சாரி தெரியாமப்பட்டேன் அப்படின்னு கையை பிடிச்சேன். தெரியாமப்பட்டுச்சு, சங்கராம ஓடி வந்தானா, அதான் அவனுக்காக ஒளியணும், ஓடி வந்து அவன் மேலே விழுந்துட்டேன் அப்படின்னு அந்த இதை வந்து அக்காவோட கையை பிடிச்சி மாற்றிட்டேன். பவர அந்த பணக்காரி ஆகக்கூடிய கோடி கணக்கில் பணம் வரும், லட்சக்கணக்கில் பணம் வரும், அந்த பணக்கார ஆகக்கூடிய அந்த இதை வந்து வேணிக்காக்கு மாற்றி விட்டேன். அது கழிஞ்சு ஒரு 3ஆவது நாள் தான் இவர் வந்து வராரு, இந்த கிங் ஆஃப் கிங் ஸ்கூல் டேவிட் சார் வராரு. வந்துட்டு இந்த மாதிரி அவர் டேவிட்னு நினைக்கிற பேர் சரியா ஞாபகம் இல்லை, ராஜாமுத்துக்கு மாட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னு. இவர் போய் ராஜாமுத்துக்கு மாட்ட உங்களுக்கு யார் சொன்னா, இந்த மாதிரி டெய்ஸி யாரு அப்படின்னு உடனே இந்த மாதிரி இந்த வீடு, ஆமா நான் அவளுக்கு அமிர்தான் பேர் வச்சிருக்கேன், நீங்க இந்த ஸ்கூலை ஏத்து நடத்த சொல்லி உங்களை செலக்ட் பண்ண சொல்லி அவ சொன்னா சரியாதான் இருக்கும், நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படின்னு என்னை கூப்பிட்டு விடுறாரு. இந்த மாதிரி இவர் வந்து என்னை கேட்டாரு, என்ன செய்ய, நீங்க முன்னாடி என்ன பண்ணுங்க, கோச்சி அண்ணா, ஹார்லிக்ஸ் முருகன் இவங்க கிட்டலாம் போயிட்டு என்னைய பத்தி கேளுங்க, அதுக்கப்புறம் இந்த இதை ஒத்துக்கணுமா வேண்டாமா நீங்க யோசிங்க. இல்ல சினிமா தியேட்டர் ஓனர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, அவ சொன்னா சரியாதான் இருக்கும், காலம் கொஞ்சம் பொறு, அவ பண்ணானா சரியாதான் பண்ணுவா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி இந்த ஸ்கூலை நீங்க ஏத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலை விட்டுட்டு கிங் ஆஃப் கிங் ஸ்கூல் அந்த ஸ்கூலை எடுத்து நடத்தக்கூடிய அந்த பிரின்சிபாலாக ஃபுல்லா இவரை இது பண்றாரு. அப்போ ராஜாமுத்துக்கு மாட்ட சொல்றேன், கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஸ்கூலை நீங்களே நடத்துற மாதிரி வரும், நீங்களே இது பண்ணுங்க சரின்னு இவரே நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இடம் பத்த மாட்டேங்குதே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர்கிட்ட அதே இடம் பத்த மாட்டேங்குதுட்டு அந்த டேவிட் சாரே அந்த கிறிஸ்டியன் சார் கிங் ஆஃப் கிங் ஸ்கூல் அந்த கிறிஸ்டியன் அவரே வர்றாரு. வந்துட்டு அம்மா இந்த ஸ்கூல் நடத்துறதுக்கு இடம் வேணுமேம்மா என்ன செய்ய அப்படின்னு. சரிங்க நான் பைக்ல ஏற்றிக்கோங்க அப்படின்னு என்னை பைக்ல ஏற்றிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், இங்கே இருந்து நீங்க ஸ்லோவா என்னை பைக்ல கூட்டிக்கிட்டே போகணும், ஸ்லோவா போகணும், வேகமா போகக்கூடாது. சரிம்மா அப்படின்னாரு. மகாலிங்கம் வீட்டுல இருந்து நீங்க வண்டியை ஸ்லோவா நீங்க கொண்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு, இப்படி நீங்க போய்கிட்டே இருங்க, சொக்கம்பட்டியை நோக்கி போய்கிட்டே இருங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவர் அப்படி போய்கிட்டே இருந்தாரு. குமந்தாரம் வந்தது. குமந்தாரம் வரும்போது வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு வண்டி நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டிட்டு நான் அப்படி திருப்பியும் பேக்ல போனேன். போயிட்டு திரும்பி அப்படியே நடந்து வரேன். நடந்து வந்துட்டு திரும்பி இந்த பக்கம் ரிட்டர்ன் ஆறேன். திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது குமுதாவரத்துல இப்ப இருக்கிற அந்த கிங் யூனிவர்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து எனக்கு அப்படி ரேஸ் கிளம்பி வந்துச்சு. அந்த இடத்துல இருந்து அப்படியே ரேஸ் வந்துச்சு எனக்கு. அது ஒரு பொட்டல், ஒரு புறம்போக்கு இடம். அங்க ஒண்ணுமே விளையாது, ஒண்ணும் பண்ணாது, புறம்போக்கு இடம். அங்கேருந்து எனக்கு ரேஸ் கிளம்பிச்சு. திருப்பி இப்படி நடக்கிறேன், திருப்பி இப்படி வரேன், திருப்பி நடக்கிறேன், திருப்பி வரேன். இந்த இடம் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு டகான அந்த பொட்டலுக்குள்ள இறங்கி கிடுன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். ஃபுல்லா என்ன பண்ற நீ இருங்க, ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு
வட்டத்துக்குள் சதுரம், இதுலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் இங்கே நீங்கள் ஸ்கூல் நடத்துங்க, இந்த இடத்துல நீங்கள் ஸ்கூல் நடத்துங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். நிஜமாவே ஆமாம் நடத்தலாம். அதுக்கப்புறம் அவர் எல்லாத்தையும் டொனேஷன் பிரித்து அதை பிரித்து இதை பிரித்து ஒரு ட்ரஸ்ட்டு நடத்தி, ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று ஆரம்பித்து வெளிநாடு அவங்க இவங்ககிட்டலாம் தான் பணம் வாங்கி, ஃபஸ்ட்டு பணம் நான் தான் கொடுத்தேன். முதல் பணம் அல்லமே ஸ்கூலில் சம்பளம் இதில் சமுத்திர அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் சேலரி வாங்கி வச்சுருப்பேன்ல, அந்த சம்பளம் அந்த பைசாவை எடுத்து இல்லை மகாலிங்கத்திட்ட வாங்கினேன். மகாலிங்கத்தை போய் மகாலிங்கம் எனக்கு பைசா தா அப்படின்னு. அவர் ஏன் எதுக்குன்னா கேட்க மாட்டார், எடுத்துக்கோ அப்படிம்பாரு. அவரோட வீட்டம்மா பக்கத்துலேயே இருந்துச்சு, எடுத்துக்கோ அப்படின்னாரு. டக்குன்னு இப்படி எடுத்த உடனே இப்படி நிறைய பைசா வந்துச்சு. அவள் எடுத்துட்டு 50 ரூபா மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பைசாலாம் சட்டப்பையில் வச்சுட்டேன். யாருக்குமே எந்த ஒரு ஆணுடைய சட்டப்பைக்குள்ளையும் கை எடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது, ஆனால் எனக்கு மட்டும் உண்டு. டக்குன்னு அதை எடுத்துட்டேன், வேகமாக ஓடி வந்து அந்த கிறிஸ்டின் வாத்தியார் இருக்கார், அந்த கிறிஸ்டின் அவர் கையில் கொடுத்தேன். ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து எல்லார்கிட்டையும் டொனேஷன் வாங்கி இந்த ஸ்கூலில் நடத்து அப்படின்னு, கட்டு அப்படின்னு. அப்படி தான் கட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பிரச்சனை வந்ததுன்னு தெரியாது, முழுக்க நீயே இந்த ஸ்கூலை நடத்து, அப்போ என்ன பண்ணணும், பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. இது எல்லாம் 1 இயர்க்குள்ள ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சு. என்ன பேர் வைக்கலாம், அப்போ கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ சபையிலேருந்து சொல்லிட்டாங்களாம். எங்களுடைய பெயரை, எங்களுடைய கிறிஸ்தியன் அமைப்பு பேரை வந்து நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்களோட ரூல்ஸ் படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக இதுக்கு மதத்துக்கு சண்டையில் அவங்களும் ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அப்போ கிங் ஆஃப் கிங்ஸுங்கிறத எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு என்ன பண்ணலாம், இதே அவகிட்டே கேளுங்க, பூர்ணிமாட்டே கேளுங்க அப்படிங்கும்போது இவ என்ன பண்ணுறா அப்படின்னா, எல்லாத்தையும் தாண்டி கீழே சேர்ந்துருக்கிற ஒரு சக்தி இருக்கு இல்லையா, உயர்ந்த சக்தி. ஆமாம், யூனிவர்சல் சக்தி, யூனிவர்ஸ், அந்த பேரே வையே அப்படின்னு. அந்த கிங் ஆஃப் கிங்ஸுங்கிறத எடுத்துட்டு கிங் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத போடு. அந்த யூனிவர்ஸுங்கிறது என்னுடைய சக்தி, அந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறத போட்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சொல்லி ஆரம்பிக்கும். அப்படி வந்ததான் கிங் யூனிவர்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குமுதாபுரத்துலேயும் நடக்கும், இங்கே திலகரத்தூர்லேயும் ஸ்கூல் நடக்கும். ஆச்சு. இதுக்கிடையில் ஒரு சம்பவம் சொல்ல மறந்துட்டேன். அல்லமே ஸ்கூலில் இவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்னை கூப்பிட்டு விட்டாரு ராஜாமுத்துக்குள்ள. கூப்பிட்டு விட்ட உடனே என்ன அப்படின்னேன், கூப்பிட்டு விட்டீங்களா என்ன அப்படின்னு, உங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இருக்கா அப்படின்னு. எலுமிச்சம்பழமா அப்படின்னு, எதுக்கு எலுமிச்சம்பழம் அப்படின்னு. என்கிட்ட எப்படி எலுமிச்சம்பழம் இருக்கு, நான் ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரேன், என்கிட்ட எப்படி எலுமிச்சம்பழம். அப்போ ஸ்கூல் விடுற நாங்கள் 2 பேரும் லெஃப்டாகிறதுக்கு முன்னாடி உள்ள சம்பவம், நான் மறந்து போயிடுவேன். அந்த எலுமிச்சம்பழம் என்கிட்ட எப்படி எலுமிச்சம்பழம் இருக்கும் அப்படின்னு. இல்லை ஒரு மதிப்புக்குரிய பெரியவங்களை பார்க்க வரும்போது யாராவது பார்க்க வந்தாங்கன்னா அவங்க கிட்ட எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு பார்ப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கா, எனக்கு தெரியாதே அப்படின்னு. இல்லை எனக்கு தெரியாதே அப்படின்னு. உங்களை பார்க்க விசு சார் வந்திருந்தாரு, நான் கேள்விப்பட்டேன். விசு சார் வந்திருந்தாரா, யார் விசு சார்? அதான் அந்த மணல் கயிறு படம்லாம் எடுத்தார்ல டைரக்டர். ஆமாம், அவர் உங்களை பார்க்க வந்தாருன்னு கேள்விப்பட்டேன். அந்த நபருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சும்மா நடிகர் விஜயகாந்த் உங்களை பார்க்க வந்திருந்தாருன்னு கேள்விப்பட்டேன், அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் சொன்னார். சினிமா தியேட்டர் ஓனர் சொன்னார், நீங்கள் மறப்பீங்க அப்படின்னு. அப்புறம் தான் ஞாபகம் வருது, விஸ்வ சார் வந்து என்னை பார்க்க அந்த நான் இன்ஸ்டியூட் விட்டு வரும்பொழுது அந்த கார் இதுவாக பக்கத்தில் வந்து நிற்கிது, கண்ணாடி திறக்கிறாரு விஸ்வ சார். முதல்ல அப்படி கையை அப்படி கட்டிக்கிட்டு அப்படின்னாரு, இந்த எலுமிச்சம்பழத்தில் அப்படி கொடுத்தாரு. எதுக்குது அப்படின்னு. இல்லை ஒரு மதிப்புக்குரிய நபர்களை நாங்கள் பார்க்க போனோம் அப்படின்னா நாங்கள் இதை கொடுப்போம் அப்படின்னு. இதுக்கு அவசியமே இல்லையே, என்னை பார்க்க வரணும்னா நீங்கள் சாதாரணமாகவே வந்தால் போகிறோமே, சாதாரணமாகவே நீங்கள் வந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். வெறும் கையோட வாங்க, என்னை பார்க்க வரணும்னா வெறும் கையோட வாங்க, நிறைய அள்ளிக்கிட்டு போங்க, நிறைய அள்ளிக்கிட்டு போங்க, வெறும் கையோட வாங்க. என்னை பார்க்க வரணும்னா அதை கொடுக்கணும், பைசா கொடுக்கணும், இல்லை ஸ்வீட் ஏதாவது கொடுக்கணும், பழம் ஏதாவது வாங்கிட்டு போகணும். நான் என்ன சாமியா? ஒன்றும் கிடையாது. சாமிக்கு தான் சூடன் சாம்பிராணி அகர்பத்தி நம்ம இத்தூடு கொடுத்தா சாமி இப்படி தருவாருங்கிறதுக்கு நான் என்ன சாமியா? நான் சாதாரண மனுஷி தான். வெறும் கையோட வாங்க, நிறைய அள்ளிட்டு போங்க. அது நான் கணபதி லலித் கட்டால கணபதி வைக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், யாரெல்லாம் கணபதி பார்க்க வரீங்களோ அகர்பத்தி வாங்கிட்டு வந்தேன், சூடன் வாங்கிட்டு வந்தேன், பிள்ளையாருக்கு அதை வாங்கிட்டு வந்தேன், அதெல்லாம் வராதிங்க, வெறும் கையோட வாங்க. எங்கள் வீட்டு பிள்ளையார் நிறைய அள்ளி நிறைய தருவார், சும்மாவே தருவார்.
சும்மாவே வாங்க, நல்ல நமஸ்காரம் பண்ணுங்க, சாமி நல்லா உட்காந்து தியானம் பண்ணுங்க, அப்படியே போங்க. சாமி கிட்ட வர கேட்டவங்க சாமி எல்லாமே தருவார். என்கிட்ட வந்துட்டு அது எங்கள் வீட்டு பிள்ளையார கும்பிட்டு போனவங்கன்னா நல்லா தான் இருந்தாங்க, நல்லாயிட்டாங்க. அது மாதிரி என்னை பார்க்க வரணும் அப்படின்னா எதையும் கொண்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை, சும்மா வெறுங்கையோடய வந்தப்போ. மாதிரி என் பொண்ணுக்கு நான் பர்த்டே செலிப்ரேஷன் ஒரு தடவை பண்ணினேன். எல்லாரும் ஸ்வீட்டு அந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு வரேன். என்னுடைய பர்த்டேக்கு, என் குழந்தை பர்த்டேக்கு வரும்போதெல்லாம் வெறும் கையோட வாங்க. நம்ம பர்த்டே நம்ம தான் செலிப்ரேட் பண்ணுறது நம்மளுடைய சந்தோஷத்துக்காக. அவங்க கிஃப்ட் தருவாங்கங்கிறதுக்காண்டியே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ அது வியாபாரம் மாதிரி ஆயிருமே. எங்கள் வீட்டுக்கு பர்த்டேக்கு யார் வந்தாலும் சரி கிஃப்ட் கொடுக்கக்கூடாது. வாங்க, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் ஸ்வீட்டு என்ன கொடுக்குறோமோ, வேஃபர் கொடுக்குறோமோ, அது கொடுக்குறோமோ, இல்லை வெறும் சாக்லேட் மட்டும் கொடுக்குறோமோ வாங்கிட்டு போங்க. கொண்டு வந்து கொடுக்கறது, எதிர்பார்க்கறது எனக்கு பிடிக்கும். நான் என் பொண்ணுகிட்ட சொல்லிடுவேன், இந்த பர்த்டே கிஃப்ட் எல்லாம் யார்ட்டையும் வாங்கக்கூடாது. இதை வாங்கிட்டோம்னா சில பேர் விலை கூடது கொடுப்பாங்க, சில பேர் வெறும் இது கொடுப்பாங்க. நம்ம கம்பேர் பண்ண தோணும், ஏற்ற இறக்கங்கள் வரும், அந்த கெட்ட புத்தி நமக்கு வந்துடும். வரக்கூடாது. நம்ம சந்தோஷத்துக்கு தான் நம்ம கொண்டாடுறோம். அதுனா அவங்ககிட்ட இருக்கும், இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் எதுக்கு? கிஃப்ட்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அது மாதிரி ஹேமாவதி பார்க்க வரணும்னா சும்மாவே வாங்க. அது விசு சார் என்னை பார்க்க வந்திருக்காரு, நான் இல்லை. அப்போ சினிமா தியேட்டர் ஓனர் வந்து சொல்லியிருக்கிறாரு, விசு சார் பார்க்க வந்திருக்காங்க, கொஞ்சம் நேரம் இவ்வளோ அனுப்புங்களேன் அப்படி சொல்லி ராஜாமுத்துக்கு மட்டும் சொல்லி விட்ட உடனே நான் போயிருக்கேன். விசு சாரை பார்த்து பேசிட்டு என்ன விஷயமா வந்திருக்கிறாரு என்னங்கிறதெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தேன். அப்போ உங்ககிட்ட எலுமிச்சம் இல்லையே அப்படின்னு. விசு சார் பார்க்க வந்தாங்கல்ல? ஆமாம். யார் என்னை பார்க்க வந்தாலும் எனக்கு எதுவுமே இது பண்ண மாட்டேன், நான் சும்மா தான் இது பண்ணுவேன். அப்போதான் இப்படி ஒரு விஷயம் இருக்கா. மணிவண்ணன் என்னை பார்க்க வந்திருந்தாரு. மணிவண்ணன் பார்க்க வந்திருந்தப்பவும் ஸ்கூல்ல இருந்து என்னை கூப்பிட்டு விட்டாங்க. அந்த மாதிரி விஜயகாந்த் பார்க்க வரும்போது என்னை கூப்பிட்டு விடுவாங்க. அப்புறம் அரவிந்தராஜ், ஒரு இயக்குனர் அரவிந்தராஜ்னு அவர் வந்திருந்தாரு. என்னை பார்க்க வந்திருக்கிறதா சொன்ன உடனே ஸ்கூல்ல இருந்து பெர்மிஷன் கேட்டுட்டு போனேன். உங்களை பார்க்க இத்தனை பேர் செலிபிரிட்டி வந்துகிட்டு இருக்கிறாங்க, நீங்க இவ்வளவு சாதாரணமா இருக்கிறீங்க அமிர்தா அப்படின்னு. நான் எனக்கு எல்லாமே மறந்துருவேன். ஆனா வெட்டி பந்தா வயசு பொண்ணுக்கே உண்டான ஸ்டைல்லாம் ரொம்ப பண்ணுவேன். நான் ரொம்ப பெரிய பேரழகி அப்படிங்கிற நினப்பு அப்போ அந்த டீனேஜ்ல இருந்தது. 14 வயசு, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 அந்த நேரம் நான் பெரிய பேரழகின்னு நான் பண்ற ஸ்டைல் என்ன, அலட்டல் என்ன, அது ஒரு வயசு பொண்ணுக்கே உண்டான அலட்டல்லாம் அப்போ இருந்துச்சு. இப்போ கிடையாது. இருக்கணும், அது இருந்தாதான் நல்லது. ஒரு வயசு பொண்ணுக்கே உண்டு. என்னதான் நம்ம ஆன்மீகவாதி, தெய்வ பக்தி இருக்கு, அது இதுக்கு இருந்தாலும் அந்த வயசு பொண்ணுக்கே உண்டான அந்த ஸ்டைல்லாம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம போலின்னு அர்த்தம், போலியான ஆன்மீகவாதின்னு அர்த்தம், போலித்தனமா நம்ம இது பண்ணிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த அலட்டல் பிழுக்கெல்லாம் இருக்கணும். அது என்கிட்ட நிறையவே இருந்துச்சு. ஒண்ணும் இல்லைனாலும் பந்தா ரொம்ப பண்ணுவேன். கட்டியிருக்கிறது சாதாரண சாரி தான், காதுல கழுத்துல முக்கில் ஒண்ணு கிடையாது. ஆனாலும் நான் பண்ற அலட்டல் ரொம்ப பண்ணுவேன். நான் அது வயசு பசங்களை பார்த்தா ரொம்ப அலட்டுவேன், அப்படி பண்ணுவேன். ஆனா எவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க அப்படின்னு. அது முடிஞ்சது. இவர் ஸ்கூல் நடத்துறாரு, இது பண்றாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாளாச்சு எனக்கு. நானும் 97ல் பாம்பேக்கு போயிட்டு 97, 98, 99, 2000 பெஸ்ட் கண்ட்ரோல் யூனிவர்சல்ல வேலை பார்த்தேன். 2020ல் எங்க அப்பா எனக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணிட்டான். எங்க டிஆர் மகாலிங்கத்தோட தம்பி பையனோட எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு எங்க அப்பா. எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையெல்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அவர் சொன்னா நம்ம சரிங்கணும், அவ்வளவுதான். இல்லைன்னா அடி கிடைக்கும், காட்டு பிராண்டோட அடி கிடைக்கும். வீட்டுக்கு அடங்கின பொண்ணு நான். சென்று கல்யாணம் பண்ணியாச்சு, போயாச்சு. வாழா வெட்டியா எனக்கு அவங்கள பிடிக்கல. வாழா வெட்டியா ஊர்ல இருக்கிறேன். ஊர்ல இருக்கும்போது சரி, குழந்தை எனக்கு ஏதோ ஒரு உறுத்தல், நம்ம கிங் யூனிவர்ஸ் ஸ்கூலுக்கு நம்ம போகணும், ராஜாமுத்துக்கு முறை பார்க்கணும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த ஜெயிலர் கணேசன், போலீஸ் கணேசன் சொல்லுவாங்களா, ஜெயிலர் கணேசன், அவனோட அந்த அண்ணாவோட 2 குழந்தைகளும் கிங் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கு. மண்ணி தூரம், மண்ணி நான் போய் குழந்தையில கூட்டின்னு வரேனே அப்படின்னு. சரி போய் கூட்டின்னு வா அப்படின்னு நான் போனேன். நேராக அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ இதான் பேச்சு கொடுக்கணுமே, நேராக ஸ்கூலுக்கு போனேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதாக நான் வேலை பார்த்ததா எனக்கு சர்டிஃபிகேட் தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் வேலை பார்க்காத ஒரு ஸ்கூலில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லிட்டு கேட்டா இது நியாயம் இருக்கா? ஹேமா கேட்டா. ஹேமா ஏதாவது செஞ்சா அதுல விஷயம் இருக்கும், போட்டு வாங்குறது. உடனே அவர் சொன்னாரு, அது ராஜாமுத்து. நான் உள்ள ஏறுறேன், அந்த ஸ்கூலுக்குள்ள ஏறுற படி ஏறின உடனே வேணிக்கா வந்து இப்படி என்னை பார்த்துட்டாங்க.
வேணிக்கா என்னை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் ரூமில் இருந்தாங்க. பட்டாரம் எந்திரிச்சு ஹேமா வந்திருக்கா அப்படின்னு அவங்க மட்டும்தான் என்னை ஹேமான்னு சொல்லுவாங்க. ராஜாமுத்துக்குமார் என் அமிர்தான் தான் சொல்லுவார். என் பேரை அவர் சொல்லக்கூடாது. ஹேமா வந்திருக்கா அப்படின்னு பட்டான்னு ஹஸ்பண்டோட ஒய்ஃப் 2 பேரும் வேகமாக வெளியில் வந்துட்டாங்க. வாங்க 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 உள்ளே வாங்க 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 இங்கே வந்து உட்காருங்க. இல்லை நான் முதல்ல குழந்தையில கூப்பிட்டுக்கிறேன். விஜிக்கா ஹேமா என்ன வந்திருக்கேன் அப்படின்னு பாருக்கியா சும்மா தான் வந்திருந்தேன். அப்புறம் அந்த 2 குழந்தையிலே கூட்டிக்கிட்டேன். பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கேட்டேன் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வேணும். ராஜாமுத்துக்குமார் என்னுடைய பார்த்தாரு. கிளம்பும்போது வாசல் வரைக்கும் அனுப்புகிறாரு. அப்படியே அவங்களுக்குள்ள மைண்ட் ரீடிங் அப்படியே பார்க்குறேன். ஆச்சா இதுதான் உன் பிரச்சனையா சொல்லிட்டு நான் ராஜாமுத்துக்குமாரை திரும்பி பார்க்குறேன். அவர் சொல்கிறாரு இங்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. நான் சொன்னேன் உங்களுக்கு தான் ஸ்கூல் அங்கே இருக்கேன், இங்கே எதுக்கு நடத்திட்டு இருக்கீங்க? நடத்துக்கு பிரச்சனை இருக்குது, நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்படின்னு சில இது. இந்த வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வரணுங்கிறதுக்கு தான் நான் வேலை பார்க்காத ஒரு ஸ்கூல்லேருந்து எனக்கு சர்டிஃபிகேட் வேணும். நான் ஹேமா ஃப்ராடுத்தனம் பண்ணுவாளா? ஹேமா ஒரு நாள் ஃப்ராடுத்தனம் பண்ண மாட்டா. இந்த பொய் புரட்டி ஏமாத்துதெல்லாம் ஹேமாக்கு பிடிக்காது. ஆனால் ராஜாமுத்துக்குமார் வாயிலேருந்து உண்மை வரணும். அவங்க நிலைமை எந்த நிலைமையில் இருக்காங்கங்கிறது உண்மை வரணும். அதுக்காக நான் எனக்கு எப்படி இது கிடைச்சிது அப்படின்னா, யாருக்காவது நான் அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து எனக்கு மைண்டு பற்றி வரும், டெலிபத்தின்னு ஒன்று கிடைக்கும். அந்த டெலிபதி மூலமாக யாரோ நம்மளோட உதவி நாடுறாங்களே, யாருக்கும் நம்ம உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது தான் ராஜாமுத்துக்குமார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போதான் எங்கள் அப்பா தெரிஞ்சுக்கிட்டாரு இவளுக்கு எதுவுமே நடக்கலை, இவளுக்கு திருமணத்தில் எந்த உறவுமே நடக்கலை, இவ சும்மா சாதாரண ஹேமா தான் வந்திருக்கிறா அப்படின்னு எங்கள் அப்பா நினச்சிட்டு இருக்கிறார். எங்கள் அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை அப்போதான் வருது, நம்ம வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை அப்போதான் வந்தது. என்ன பண்ணா அந்த டெலிலிங்க் மைண்டு கிடைச்சதுனால தான் ராஜாமுத்துக்குமாரை தேடி வந்தேன். உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை, இது எங்கள் வாயிலேருந்து வரணும். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்கள் இப்போ சொன்னீங்களோ அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன் அந்த பிரச்சனையை. பிரச்சனை தானே, நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க, எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ எங்களுக்கு அங்கே நடத்த முடியல, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் தானே அவங்க உங்களுக்கு இடத்த கொடுத்தேன், நானே அந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன். உடனே வேணிக்காக்கும் அவங்களுக்கும் சந்தோஷமாயிருச்சு. दगा मिनिट थांबा आता होय त्याच्यानंतर तुम्ही बोलायला सुरुवात करा. व्हिडिओ चालू त्यापर्यंत तुम्ही फिरून या ना. तुम्ही फिरून या त्यापर्यंत. आता होय 10 मिनिट होय. तुम्ही पण जा ना, खूप जागा आहे तिकडे पासून बोलावा तुम्ही. நானும் வீட்டுக்கு வந்தேன். 2 குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு வந்து மண்ணிட்ட கொண்டு விட்டாச்சு, சச்சு மண்ணிட்ட விட்டாச்சு. வந்துட்டு வீட்டுக்கு வந்து இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறேன், யாரா இருக்கும், என்ன பிரச்சனை, யார் இந்த மாதிரி பண்ணா ஸ்டே ஆர்டர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எழுத்த விட்டு மாணிக்கம்பிள்ளை சார் வந்து அங்கே ஸ்கூல் வச்சு நடத்துறாரு. குமந்தாவரத்துலேயே எங்கேயோ ஸ்கூல், முத்துசாமியாபுரம், அங்கே வந்து இவர் ஸ்கூல் வச்சு, இவருடைய சொந்த ஸ்கூல் ஒன்று இருக்குது, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கிறார். முத்துசாமியாபுரம்னு நினைக்கிறேன் ஸ்கூல் இருக்குது அவருக்கு. மனைவி ஸ்கூல் டீச்சர் தான், அவருடைய நாட்டு பெண்கள் 2 பேரும் ஸ்கூல் டீச்சர் தான். அப்போ எனக்கு வந்து ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்க. அவன் சும்மா என்னை கால் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். மாணிக்கம்பிள்ளை சார் வீட்டு நம்பருக்கு நான் அவர் நம்பர் கொடுக்கவே இல்லை, இவனா தேடி கண்டுச்சு. ஹேமா இங்கே வா அப்படின்னாரு. நான் போனேன். போயிட்டு இந்த மாதிரி இந்த பையன் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் சொன்னேன், அவன் ஃபோன் பண்ணானா, இல்லை ஹேமா இல்லைன்னு சொல்லி ஃபோனை வச்சிருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னாங்க. இல்லை, இந்த மாதிரி ராஜாமுத்துக்குமாரோட ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன், இந்த மாதிரி நான் வேலை பார்த்த மாதிரி எனக்கு சர்டிஃபிகேட் வேணும்னு நான் கேட்டிருந்தேன். அவன் என்னடா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு. யாரு ராஜாமுத்துக்குமாரா? அந்த பயலா? அவனுக்கு சொந்த ஊர் எது? அவனுக்கு ஊர் என்ன முத்துகிருஷ்ணன்? அவனோட முத்துகிருஷ்ணத்துக்காரன் கிடையாது. அவனுக்கு ஏதோ ஒரு காரன் உழைப்புக்காக இங்க வந்துருந்தான்.
அவன் இங்கே வந்துட்டு குமந்தாவரத்தில் இடத்த போட்டுக்கிட்டு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறான். நான் தான் அவனுக்கு கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் போட்டேன். அந்த பையன் இங்கே நடத்தக்கூடாது. அந்த அவன் யார், ஊர் என்ன, குளம் என்ன, கோத்திரமனா, அவன் ஊர் எந்த ஊர் பையன், இவன் எப்படி இங்கே குமந்தாவரத்தில் புறம்போக்கு இடத்துல அவன் எப்படி ஸ்கூல் நடத்துவான்? நான் தான் கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கினேன். அந்த பையனை நான் அப்படி பண்ணுவேன், அவனா அப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு மாணிக்கம்பள சார் தடாபடா நான். ஓஹோ, இது உங்க வேலையா? எனக்கு புரியல அப்படின்னு. ஏமா நான் தான் ஏமா அந்த மாதிரி கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் போட்டிருக்கேன், அவன் அந்த ஸ்கூலில் நடத்தக்கூடாது அப்படின்னு. நான் தான் கேஸ் போட்டிருக்கேன். நீங்கள் கேஸ் போட்டிங்களா? ஏன்? அந்த இடம் புறம்போக்கு இடம், இவன் என்ன இது பண்ணுறது? அது புறம்போக்கு இடம், கவர்மெண்ட்டோட இடம். அந்த இடத்துல நடத்த சொல்லி அந்த கிறிஸ்டியன் இருந்தார்ல, அவருக்கு நான் தான் அந்த இடத்த வளம் வந்து சுற்றி எப்படி ஆய்க்குடியில் அமரசேவா சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு வச்சு சொன்னேனோ அதே மாதிரி ராஜா முத்துக்குமார் அவருக்கு முன்னாடி உள்ள கிறிஸ்டியனுக்கு அந்த இடத்த காமிச்சு கொடுத்தது நான் தான் அங்கே ஸ்கூலில் நடத்துறதுக்கு சொல்லியிருந்தேன். அதனால தான் அவங்க அந்த ஸ்கூலில் துணிஞ்சு ஆரம்பித்தாங்க. யார் அதுக்கப்புறம் இதில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சப்பறம் யாருமே இது பண்ணவே இல்லையே. இப்போ நீங்கள் ஸ்டே ஆர்டர் போடுங்க, உங்களுக்கு தெரியாதா? என்னது நீ இருக்கியா அதில்? நீ தான் அந்த இடத்த சொன்னியா? நீ சொல்லி தான் அவங்க ஸ்கூல் நடத்துனாங்களா? ஆமாம். ஐயோ எனக்கு தெரியாதுங்கம்மா, நீ இதில் இருக்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்கம்மா. நாளைக்கே நான் போய், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கே நான் போயிட்டு, நாளைக்கு சனிக்கிழமை, நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கக்கிழமை அன்னைக்கு போய் நான் அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிடுறேன். பார்த்தா நல்ல வேலை பட்டாது சொன்னியே, என்னை மன்னிச்சிரு, நான் அந்த மாதிரிலாம் தெரியாமல் பண்ணிட்டேன். இது நீ தான் அதில் தலையிட்டு இருக்க, நீ பெரிய ஆளு. இன்னமும் உன் பேர் இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நீ கல்யாணம் ஆகி போயிட்டான்னாலும் உன் பேர் இன்னமும் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறாரு. திங்கக்கிழமை அன்னைக்கு எங்கே கேஸ் போட்டாரோ, எந்த இடத்துல போனாரோ கேஸை வாபஸ் வாங்குறாரு. நான் உடனே நேராக போயிட்டு, இவர் இப்படி சொன்ன உடனே திருப்பி இங்கே அந்த ஸ்கூலுக்கு போகிறேன். போயிட்டு அக்கா அக்கா அப்படின்னேன், உங்கள் பிரச்சனை சரியாயிரும், திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த கேஸை மாணிக்கம்பள சார் தானே உங்களுக்கு இது பண்ணது? ஆமாம். உனக்கு எப்படி தெரியும்? மேலே இருக்கிறவன் சொல்லுவான், என்கிட்ட ஒன்றும் இல்லை, மாணிக்கம்பள சாரை சொல்லியாச்சு, திங்கக்கிழமை அன்னைக்கு கேஸை வாபஸ் வாங்கிடுவார், அதுக்கப்புறம் இந்த இடத்த காலி பண்ணிட்டு நீங்கள் அங்கேயே போய் ஸ்கூல் நடத்துங்க அப்படின்ட்டு. வேணிக்கா, இந்த சம்பவம் நடந்தது உண்மையா இல்லையான்னு வேணிக்கா, இப்போ ராஜா முத்துக்குமார் இறந்து போயிட்டாரு, நீங்கள் வேணிக்காவை கூப்பிட்டு கேட்கலாம். இதில் ஒரு என்ன விஷயம் அப்படின்னா, 2017-18 வந்து நான் ஃபேஸ்புக்கில் வரேன். ஃபேஸ்புக்கில் வரும்பொழுது கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து தான் நான் ஃபேஸ்புக் பண்ணுவேன். என்கிட்ட அப்போல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் கிடையாது. பண்ணும்போது ராஜா முத்துக்குமார் என்கிட்ட சேட்டிங்கில் வராரு. போயிட்டு ராஜா முத்துக்குமாரோட ஃபேஸை பார்த்த உடனே இந்த நபருக்கும் நமக்கு ஏதோ சம்பந்தம் உண்டேன்னு சரி நம்ம சேட்டிங்கில் போவோம் அப்படின்னு மெசஞ்சரில் போகிறேன். போயிட்டு உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், ஏன் உங்களுடைய முகத்தை பார்த்தோன்னே நான் அப்படியே எங்கள் ஊருக்காரங்க முகத்தை பார்த்தாலே, ஃபேஸ்புக்கில் எங்கள் ஊருக்காரங்க முகத்தை பார்த்தாலே அப்படியே நின்றுவேன். அதே மாதிரி சினிமா நடிகர் விஜயகாந்த் படத்தை பார்த்தாலே அப்படியே நின்றுவேன். ஃபோட்டோ, விஜய் ஃபோட்டோ, எஸ்.ஏ. சந்திரசேகர் ஃபோட்டோ, யார் யாரெல்லாம் இளையராஜா, யார் யாரெல்லாம் செலிபிரிட்டிஸ் ஆனாங்களோ அவங்க ஃபோட்டோ பார்த்தாலே அப்படியே நின்றுட்டு இவங்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி ராத்திரி ராஜா முத்துக்குமார் மாற்றி கனவுல வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஆள் யார், அந்த ஆள் யாருன்னு நமக்கு தெரியாது, இவர் ஏன் நம்ம கனவுல வராரு. சரி, மறுபடியும் ஒரு அடுத்த வாரம் போயிட்டு ஸ்கூலோட அட்ரஸை நான் எடுத்துட்டேன். அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு ஃபோன் நம்பரை எடுத்துகிட்டு என்னோட வீட்டுக்கு வந்துட்டு என்னோட நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது, நீங்கள் ராஜா முத்துக்குமார் தானே? ஆமாம், நான் இந்த மாதிரி கணவராமேர் பொண்ணு ஹேமாவதி பேசுகிறேன், சொல்லுங்கள். இல்லை, எனக்கு உங்களோட பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு எனக்கு ஏன் உங்களுடைய முகம், இன்னும் நிறைய பேரோட முகம் வந்து திரும்ப எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு, உங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த நபர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட, मैम वीडियो चल रहा है, बोलना नहीं ना, फोन पर नहीं बोला. அந்த ராஜா முத்துக்குமார் சொல்லணுமா வேண்டாமா என்கிட்டக்க? இன்னைக்கு நான் அந்த ஸ்கூல் வச்சு நடத்துறேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். 7th டே ஸ்கூல்ல எங்களை வேலையில சேர்த்து விட்டது நீங்க தான் சார் காரணம். அதுக்கு முன்னாடி
நான் பாம்பேலேருந்து வந்ததுக்கப்புறம், பாம்பேயில் அக்காவோட கல்யாணத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னோட பிஎஃப் பணம் இருக்கு இல்லையா, செமத்திரி அட்வர்டைஸ் ஸ்கூலில் வேலை பார்த்த அந்த பிஎஃப் பணம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தேன். அந்த பைசாவை ஃபுல் பைசாவை நீங்களே வாங்கிக்கோங்க, எனக்கு இப்போ பைசா தேவைப்படாது அப்படின்னு சொல்லி ஃபுல் பணத்தையும், அவருக்கு பணம் அப்போ தேவைப்பட்டது, அந்த பணத்தை ஃபுல்லாக நான் அப்புறம் தான் அந்த கிங் யூனிவர்ஸ் ஆரம்பிச்சது, அந்த பணத்தை ஃபுல்லாக நான் கொடுத்துருக்குறேன். அப்படி பணத்துக்கு தேவைப்பட்டது, ஃபுல் பணத்தை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துக்கோ இல்லை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு அந்த பிஎஃப் பணம் வேண்டாம்னா நான் எடுத்துக்கிறேனேன்னு ராஜா முத்துக்குமார் சொன்ன உடனே சரி நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் அந்த ஃபார்ம்லலாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், உங்ககிட்ட கொடுக்க சொல்கிறேன், அந்த அக்கௌண்ட்டு இதெல்லாம் சொன்னேன். இல்லை அவங்க கேஷாக தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அவங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டேன். வாங்கியாச்சு, வாங்கி அவங்ககிட்டே கொடுத்துட்டேன், நீ இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு. ஏன்னா எனக்கு பணத்தாசையெல்லாம் கிடையாதுண்ணா, லிமிட்டாக தான் வச்சுக்கேன். அதெல்லாம் ராஜா முத்துக்குமார் என்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா? சொல்லவே இல்லை. அப்புறம் அந்த கிங் யூனிவர்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் அப்படிங்கறது சொல்லணுமா வேண்டாமா? சொல்லல. எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு. இதுக்கு பேர் தான் நன்றி மறத்தல்னு பேர். இதுக்கு பேர் தான் செய் நன்றி மறத்தல். நான் என்ன பண்ணேன் அப்படி, அவர் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் கிட்ட வாட்ஸ்அப்னா என்னது அப்படின்னு. அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்க என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி என் குழந்தை வந்து நடக்க மாட்டான், இப்போ வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய வயசு அவளுக்கு இருக்கு, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய வயசு, அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் போடணும்னா எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த கைடன்ஸ் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். இல்லை நீங்கள் ப்ரைவேட்டில் கூட அந்த குழந்தைங்க எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் சொன்னார். ஒரு வார்த்தை கூட ராஜா முத்துக்குமார் வாயிலிருந்து நீங்கள் தான் அதுக்கு காரணம்ங்கிறது சொல்லவே இல்லை. ராஜா முத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் பணம் வர 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 ஆணவம் செருக்கும் நிறைய வந்துருச்சு. யார் நம்மளை ஏற்றி விட்டாங்களோ அந்த நபரை சுத்தமாக மறந்துட்டாரு. அதுதான் ராஜா முத்துக்குமார். பிற்காலத்துல கடன் அது இதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, நான் கேள்விப்பட்டேன். சந்தோஷமா இருந்தது. எவன் ஒருவன் குருவை மறக்கிறானோ, எவன் ஒருவன் குருவை மறைக்கிறானோ, எவன் ஒருவன் குருவை தூக்கி எறிகிறானோ அவன் பிற்காலத்தில் கடன் சுமை மன உளைச்சல் அதுக்கெல்லாம் அவங்க ஆளாவாங்க அப்படின்னா அதுக்கு உதாரணம் ராஜா முத்துக்குமார் அண்ணன். ஆச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் அப்படி அந்த குரலை நான் உள்வாங்கினேன். குரலை நல்லா உள்வாங்கிட்டு அந்த குரலை திரும்ப 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 ரெக்கார்ட் பண்ணுவேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த குரலை திரும்ப திரும்ப, அப்பா நம்ம தான் இவன் ஸ்கூல் நடத்துறதுக்கு காரணமே, அந்த இடத்த வாபஸ் வாங்க வச்சது, இடத்த திருப்பி கொடுத்தது, மாணிக்கம்பிள்ளை சார் போய் திருப்பி கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு, திருப்பி அங்கே போய் நடத்துறதுக்கு காரணம் எல்லாத்தையும் இவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2013லயோ என்னமோ நான் போயிருந்தப்போ பாலா வந்து என்னை மறந்துட்டார், அவரோட தம்பி பாலா. இன்னும் விஜயா மாமி கூட நாங்கள் வந்து குற்றாலமோ இங்கே திருமலை கோயில் நாங்கள் வேனில் போயிட்டு வந்தோம். மாமி வந்து பைசா கொடுத்தாங்க. அப்போ பாலா சொல்லலாம் இல்லையா, ஹேமா வேனில் வந்திருக்கிறா, ஹேமாக்கெலாம் நீங்கள் பைசா தர வேண்டாம். பாலா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அது என்னை ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் நான் 2003ல் வந்து நான் டெலிவரிக்கு நான் போயிருந்தப்போ பாலாவோட நம்பர் வாங்கி பாலாவை தான் நான் எனக்கு ஆஸ்பத்திரி ஃபாத்திமா கிளினிக் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தப்போ பாலா என்னோட ஃபோனை எடுக்கவே இல்லை. டெலிவரி எனக்கு குறப்பிரசவம் பனிக்கூடம் லீக்கேஜ் ஆகி முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக லீக்கேஜ் ஆகி தீட்டு வர ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப லேபர் பெயின் வந்துருச்சு. ஆட்டோக்கு இன்னும் ஒரு ஆட்டோ கூட வரல. பாலாவுக்கு ஃபோன் பண்ணாவ எடுக்கவே இல்லை பாலா. அதெல்லாம் என்ன ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. இந்த குடும்பமே என்னை மறந்துருச்சு. ஆனால் அவங்க அம்மாவை நான் வந்து 19லயோ 13லயோ பார்க்க போயிருந்தப்போ அந்த அம்மா என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதுச்சு. அந்த அம்மா நன்றி மறக்கவே இல்லை. இன்னைக்கு நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது ஏமா அதுக்கு நீ தான் காரணம். அந்த அம்மா மட்டும்தான் சொல்லுச்சு, ராஜா முத்துக்குமாரோட அம்மா மட்டும்தான். மற்ற யாருமே என்னை நினைச்சு கூட, குமுதாக்காலாம் என்கிட்ட பேசுறத கேவலமாக நினைச்சிச்சு. அருணா அதுக்கு மேலே, பாலா கேட்கவே வேண்டாம். அந்த காயமெல்லாம் எனக்கு நிறையவே இருந்துச்சு. நம்ம யாருக்கு நம்ம நல்லது நினைக்கிறோமோ இந்த நபர் அதுக்கு தகுதியானது தானா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் எடை போட்டுட்டு தான் அந்த நபருக்கு உதவணும் அப்படிங்கிறத நானும் பாடம் கற்றுக்கிட்டேன். எங்கிட்ட இருந்து சக்தியை வாங்கிட்டு போய் விஜயகாந்த் எல்லாரையும் வாழ வைப்பாங்க, அவனும் அந்த பாடத்தை கற்றுக்கிட்டாரு. பாத்திரம் மருந்து பிச்சை இடு. ஒருத்தர் நம்ம கிட்ட கையேந்தி வந்துட்டாப்ல நம்ம டக்குன்னு போட்டுறக்கூடாது. இந்த நபர் நன்றி நினைச்சு பார்ப்பாரா, நாம உதவுற மாதிரி இந்த நபரை தேடி வர்றவங்களுக்கு இவங்க உதவுவாங்களா, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். இது கிங் யூனிவர்ஸ் ஸ்கூலை பற்றி இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம். இனி நாளைக்கு அப்துல் கலாம் பற்றி பேசுவேன். அப்துல் கலாம் வந்து அவருடைய கனவுகள் என்பது வேறு, அவருடைய லட்சியம் என்பது வேறு. அவர் வந்து
பைலட் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை இருந்துச்சு. அவருடைய பைலட் ஆகணுங்கிற ஆசைக்கு அப்புறம் அவருடைய காரியங்கள் ஒன்னொன்னு தடங்கள் இருந்துச்சு. அப்புறம் என்கிட்ட ஒரு அரசியல்வாதி கூட்டிட்டு வராரு, இவருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. இவரோட பாதையே செயற்கைக்கோள் அப்படின்னு மாத்தினது. அதுக்கு முன்னாடி திரியாக்னின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஏவுகணை விட்டுருந்தாருல, அவர் பேர் மறந்து போச்சு. அந்த நபரும் என்னை பார்க்க வந்திருந்தாரு. அதை பத்திலாம் அப்துல் கலாம் பத்தி நாளைக்கு பேசுறோம். பாய். இதுல ஏதாவது விட்டுறதுக்கு என்னன்னு வீட்டுக்கு போய் தான் ஞாபகம் வரும். என்னன்றி கொன்றார்க்கும் முய்வுண்டா முய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. ராஜா முத்துக்குமார் இறந்து போகும்பொழுது என்னை நினைச்சிருக்காரு, இவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். இதெல்லாம் அந்த மரணத்தின் போதுதான் யமதர்மன் வந்து பழசெல்லாம் நினைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பாராம். மரணத்தின் போது ராஜா முத்துக்குமார் என்னை நினைச்சதுனாலதான் அங்கிருந்து எனக்கு டெலிலிங்க் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கை நான் பாக்குறேன், ராஜா முத்துக்குமார் இறந்து போனதாக தகவல். எங்க ஊர் பையன் சொன்னான், காசி சொன்னான். காசி தான் ஃபோன் பண்ணி சொன்னா, காசியா சீனு வந்தா அந்த சீனு தான் சொன்னா நினைக்கிறேன். யாரோ சொன்னாங்க, என்னன்றி கொண்டார்க்கும் முய்வுண்டா முய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் உதாரணம். அதில் உதாரணம் ராஜா முத்துக்குமார். இனி அடுத்த பிறவியிலலாம் அவருக்கு அது கிடைக்காது. நன்றி, பாய். சீனிவாசன் கருப்பையா இஸ் வாட்சிங். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? சிபி முருகன் நல்லா இருக்கீங்களா? அக்ஷய் சுந்தரி இஸ் வாட்சிங். ஹலோ, நலம்தானா? வணக்கம் சிஸ்டர். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாளைக்கு வீடியோ போடுவேன், நாளைக்கு அப்துல் கலாம் பத்தி போடுவேன். பாய். எடப்பாடி சித்தப்பா தோத்து போயிட்டாரே. சிபி முருகன், எடப்பாடி சித்தப்பாவை தோற்கடித்தது இந்த ஹேமா. ஏன் கூடா நட்பு கேடாய் முடியும். பிரேமலதா கூட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. பிரேமலதா விஜயகாந்தோட முதல் மனைவி நானு, பிரேமலதா இரண்டாவது மனைவி. அவ என்னை ரொம்ப படுத்திருக்கா. பாம்பே வரைக்கும் வந்து கூட என் குழந்தைய அடிச்சிருக்கா. இந்த குழந்தை என்னுடைய புருஷனோட குழந்தைன்னு சொல்லி அடிப்பா. விஜயகாந்துக்கு பிறந்ததுன்னு சொல்லி என் குழந்தைய போட்டு அடிச்சா. அதெல்லாம் அடுத்த தடவை பேசுறேன். பாய்.